திருச்சிற்றம்பலம். கைத்தல நீரை கணி அப்பும் உடவள் பொறி கப்பிய கரிமுகன் கற்றிடும் அடியவர் புத்தியில் உரைபவர் கற்பகமென வினை கடிதேவும் மதியம் வைத்திடும் அரண் மகன் ஒரு திரள் புய மத்தர வைரனை உத்தவி புதல்வனை வட்டவில் மலர் கொடு படிவேனே தமிழடைவினை முற்படு விதிதன் முற்பட எழுதிய முப்புறம் செய்த அச்சிவனுரை ரதமச்சது கொடி செய்த அதிதீரா சுப்பிர வழிபடும் அப்புணம் அதை மாறி அக்குறமகளுடன் அச்சிறுகளை அக்கணவன பெருமா எந்தாயன தருள் தந்தையும் உலமானதும் ஈத்திரியாள் தந்தா கதிவேலவனே உமையாள் மைந்தா குமர மறைநாயகனே ஒளிபோன் கொடித்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலைவிசை கழிவுதப்பில் அணிந்தவிரான் அடி போற்றி வாடி திருநாவலூர் வண்டண்டர் பதம் போற்றி ஊழிமணி திருவாரூரத்தான் போற்றி. எல்லாம் அல்ல சுகாமியம்பாளுடனாகிய ஸ்ரீ வல்லல் வைத்தியநாத சாமியோட பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து கந்தபுராணத்தில் இன்று எதிர்கொள் படலம் பற்றி சிந்திப்பதற்கு திருவள்ளுவர் குருவரும் அடியார்களும் பெற்றிருக்கிறோம். போதமுரு சூதமுனி புகன்ற காந்த புகழ் கடலில் படிந்ததன் பொருளதான மேதகு பன் குரல் அருந்தி வையம் உய்ய வெய்ய துயர் பிறவி என்னும் பிரம்மை தீர காதவில் பூங்கோயில் காஞ்சி குவற்றில் ஏறி சலதி அமுதினை நிகழ்ச்சியின் தமிழதான காதல் மலை முடிந்த அருட்கொண்டலான கட்சியப்பணி நிர்வாகம் நாம் இப்பொழுதுமே முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இன்று நாம் 5வது படை வீடாகிய தணிகை படையை பற்றி சிந்திக்கிறோம். அதைத் தொடர்ந்து நாம் புராணத்துக்குள் செல்வோம். ஏற்கனவே முதல் படை வீடாகிய திருப்பரங்குன்றத்தையும் 2வது படை வீடாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானையும் அடுத்து 3வது படை வீடாக வழங்கக்கூடிய திரு ஆவிரன்குடி திரு பழனி என்கின்ற தளத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை பற்றியும் 4வது படை வீடாகிய சுவாமிமலையை பற்றியும் சிந்தித்தோம். இன்று 5வது படை வீடாகிய திரு தணிகை மலையில் முருகப்பெருமான் எப்படி அங்கே வீற்றிருக்கின்றார் என்று பார்த்தால் சுருகப்பன்றன் சண்டையிட்டு போர் புரிந்து வெற்றி வாகை சூடி வள்ளியை மனம் புரிந்த தலம் இந்த திருத்தணிகை. அந்த வேடுவர்களோடு முருகப்பெருமான் விளையாட்டாக போரிட்டார். வேடுவர்களோடு எதுக்காக? வள்ளியை மனம் புரிந்தார். அப்படி விளையாட்டாக போர் புரிந்து சண்டையிட்டு அந்த வீரர்களோடு கோபம் தணிந்த இடம் திரு தணிகை மலை. கோபம் தணிச்சா அப்படிங்கிறாங்க. அப்படி தணிந்த இடம் திரு தணிகை மலை. இங்கே முருகப்பெருமான் வள்ளியை மனம் புரிந்து இங்கே விட்டிருக்கின்ற ஒரு தலம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய பார்டரில் இருக்கும். அதை தாண்டி ஆச்சுன்னா திருப்பதி கோயில் வந்து அழகஸ்ரீ திருப்பதி கோயில் வந்து இங்கே இந்த திருத்தணியை பற்றி அன்னைநாத பெருமான் பாட எப்படி பாடுகிறார் என்று சொன்னால், நினைத்தது எத்தனை தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல் கதித்த நித்திய சித்த அருள்வாயே மனிதர் பத்தர் தமக்கு இடியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செழித்த புத்திரில் சிறியோனே திருத்தணியில் பதி பெருமாளே என்று இது அருமையாக பாடுகின்றார் நமது அன்னைநாதர். அப்படி இந்த பாடலில் எப்படி அழகாக செய்கின்றார் என்று சொன்னால்,
நினைத்தது எத்தனையும் தவறாமல். நாம் நினைத்த காரியமெல்லாம் தவறாமல் நடக்கின்ற ஒரு இடம் திருத்தணியில். இங்கே எவ்வளவு முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் நினைத்தது எத்தனையும் தவறாமல் நமக்கு நினைத்ததையெல்லாம் தவறாமல் முடித்து கொடுக்கின்ற பெருமானாக முருகப்பெருமான் இங்கே விளங்குகிறார். நினைத்தது எத்தனையும் தவறாமல் நினைத்த புத்தி தனை பெரியாது. நினைத்த புத்தி என்பது என்ன? ஞானம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஞானத்தை வழங்குகின்ற பெருமானாக அங்கே விட்டிருக்கின்றார். ஏற்கனவே நம்ம என்ன சொன்னோம்? பதவியில் அங்கே செல்வமும் கொடுப்பாரு, ஞானமும் கொடுப்பாரு. அப்படி அப்படின்னு பார்த்தோம். இங்கே ஞானத்தையே முழுமையாக அறிவிக்கின்றார். ஏன்னா அப்படி எல்லாம் தனிகின்ற இடம் இருக்கிறது. தனியங்கள் நம்மளுடைய கோபம், தாபம், துன்பம், கவலை எல்லாம் தனிகின்ற இடம் இந்த திருத்தணிகள். முனிவர்களுக்கு காமம், லோகம், மதம், ஆச்சரியம் என்கின்ற அந்த கெட்ட குணங்கள்லாம் தனிகின்ற இடம் இந்த திருத்தணிகள். அப்படி எல்லாம் தனியக்கூடிய இடம் இந்த திருத்தணிகள். அங்கே பெருமான் எப்படி இருக்கின்றார் என்று சொன்னால், கோபம் தனிந்து அங்கே கோபம் தனிந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? அமைதியும் சாந்தமும் நிகழும். அப்படி சாந்தம் நிகழ்கின்ற இடம் திருத்தணிகள். அங்கே நமக்கு நித்திய வாழ்வை நமக்கு தருகின்றார். ஞானத்தை வழங்குகின்ற பெருமானாக நிலைத்த புத்திதன் புரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல். கனத்த தத்துவம் என்பது நம்மளுடைய 36 தத்துவங்களையும் கடந்து இருக்கின்ற சிவபெருமான் அங்கே எப்படி திகழ்கின்றார் என்று சொன்னால், 36 தத்துவத்தையும் கடந்து இருக்கின்றார். அவரை நாம் அடைவது சாதாரண விஷயம். இந்த 36 தத்துவத்தையும் நாம் என்ன செய்யணும்? கடந்து போகணும். அவங்களுக்கு சொல்றீங்களா? நிலைத்த புத்திதனை புரியாமல் கனத்த தத்துவமுற்று அழியாமல். அப்படி கனத்த தத்துவமுற்று அழியாமல் என்பது 36 தத்துவங்களையும் கடந்து நாம் ஞான நிலையை அடையும் போது அங்கே அழியாத பெருவாழ்வு எங்கே கிடைக்கும்? சுவாமி திருவடியில் தான் கிடைக்கும். மற்றபடி இங்கே வந்துட்டோம்னாலே நமக்கு அழிவு உண்டாகிட்டே இருக்கும். அங்கே போயிட்டோம் நமக்கு அழிவில்லாத பெருவாழ்வு. இங்கே வந்துட்டாலே என்ன வந்துடும்? நமக்கு கண்டிப்பாக பிறப்பு வந்துச்சுன்னா ஒரு நாள் இறப்பு கண்டிப்பாக. ஜனனம் உண்டு, மரணம் கண்டிப்பாக. அப்போ இங்கே வராமல் இருக்குன்னா என்ன செய்யணும்? இறைவனை வழிபாடு செய்யணும். இப்போ தான் வரப்பலையா? இப்போ தான் வரப்பலையா? ஸ்கூல் போயிட்டு இப்போ தான் வரப்பலையா? சரி சரி சொல்லி பாருங்க வரலாம். அப்படி எல்லாம் தனிகின்ற இடம் தனி. தத்துவங்களை கடந்திருக்கின்ற இறைவனை நாம் அடைவதற்கு இந்த தத்துவங்களை எல்லாம் கடந்து சென்று அவர் அடைவது சாதாரண விஷயம் இல்லை. அடிப்படையாக நாம் செய்ய வேண்டியது கோயில், திருக்கோயில் வழிபாடு, ஆலயங்களில் சுத்தம் செய்தல், இது விளக்கு போடுதல், திரு பணியாகிய மாலை கட்டுதல், பூமாலை புனைந்து ஏற்றுதல், ஆமாறும் திருவடிக்கு அகங்குழையன் அன்புரியன் பூமாலை புனைந்தேற்றேன் புகழ்ந்துரையேன் புத்தேலில் கோமானின் திருக்கோயில் தூரியன் விழுகியன் கூட்டாளேன். இந்த பணியெல்லாம் செய்து இறைவன் மேல் நாளுக்கு நாள் அன்பு கூடி கூடி அதனால் அவனுடைய நினைப்பு நமக்கு நெஞ்சில் நிலைக்குமாறு செய்து பிறகு பிரியாமல் அவரை விட்டு பிரியாத நிலை நாம் அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படையில் உள்ள பணிகளாம் செஞ்சால் தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? இறைவனை மறக்காமல். அப்படி கொஞ்ச நாள் விட்டுன்னு வச்சுக்கோங்க, உடனே நமக்கு என்ன ஆகும்? மறதி கண்டிப்பாக வரும். அப்படி நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் விடாமல் பணி செய்தால் இந்த தத்துவங்களை எல்லாம் எளிதாக கடக்கும். கண்ணப்படையினர் அப்படியே வந்தார், மேலே மலை மேலே ஏறினார். குடுமித்தேவர் மலையில் குடுமித்தேவர் உள்ளார்னு கூட வந்தவர் சொன்னார். குடுமித்தேவர்னு பேரை கட்டது ஒரு என்ன ஆயிடுச்சு? மேலே போகணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. அப்படி மேலே ஏறினார். ஏற அவரோட பாரம் குறைந்து கொண்டே இருக்கும். எல்லாருக்கும் பாரம் ஏற வெயிட்டு கூட தானே செய்யும். நம்மளுடைய பாடியோட வெயிட் எத்தனை எவ்வளவு? 70 கிலோ 80 கிலோ இருக்கும். அதோட அந்த உடம்பை தூக்கிட்டு தான் நம்ம மேலே நடக்கிறோம். இந்த 2 குனிகளை வச்சு தான் இந்த பாடியோடைய உடம்பை கொண்டு நாங்கள் என்ன செய்கிறோம்? அதை மூடி மேலே போகிறோம். போனால் நமக்கு வெயிட்
வெயிட்டு போடுது. உடனே என்ன செய்வோம், அக்கடான்னு எங்கடா உட்காருவோம் அப்படின்னு உட்காந்து என்ன செய்வோம், மலை மேலே ஏறும். ஆனால் இங்கே ஏற ஏற பாரம் குறைந்து கொண்டே வருகிறது அப்படின்னாரு கூட வருகிறது. யாருக்கு என்ன பண்ணுறது, என்ன காரணம் அப்படின்னா இவர் ஒவ்வொரு தத்துவங்களையெல்லாம் கடைப்பிடிக்கிறார் என்று சேக்கிழார் சொல்கிறார். இவர் ஏற ஏற என்ன வருது, பாடியோட வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஏறணும் பாடியோட வெயிட்டு கூடிக்கிட்டே போகுது, அவருடைய வெயிட்டு குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன அப்படின்னா அவர் தத்துவங்களை கடந்து செல்லும். தத்துவத்தை கடந்து செல்லும் போது கடைசி சாமி அங்கே மேலே இருக்கார், கொடுத்துருக்காரு. போனது என்ன செய்யாரு, பார்த்ததுமே நம்ம சிவபெருமான், நம்ம சாமியை முதல்ல பார்த்ததுமே நம்ம என்ன சொல்லுவோம், நம்ம சிவலிங்கத்தை பார்க்குறோம். நம்ம பார்த்தா என்ன செய்வோம், அவர் வாட்டு இருக்காரு, நம்ம வாட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம அவர் பார்த்ததுமே போனது என்ன சொன்னார், சாமி நீ சாப்பிட்டியா சாமி அப்படின்னாரு. சிவபெருமானை பார்த்து நாம் அப்படி சொல்லுவோமா பாருங்க. நாம் எத்தனை நாள் நாம் அவரை மறந்துனாலும் சாப்பிட்டுட்டே இருக்கோமே தவிர சரி சாப்பிடலையாவது நினைக்கிறோம் சாமியை, சிவாட்டோன்னு சொல்லி சாப்பிடணும். ஒவ்வொரு சாப்பாடையும் எடுக்கும்போது சாமி எப்படிலாம் எனக்கு கொடுக்குது அப்படின்னு நினச்சி சரி ஒரு தடவையாக நினைக்கிறோம்ல, அது கூட நம்ம நினைக்க மாட்டோம். சுட சுட வருதா இட்லி, உடனே கப்பவும் உள்ளத்துக்கு போட்டு உள்ளத்துக்கு போட்டு இறைவனா நம்ம மறந்துடுவோம். என்ன காரணம் அப்படின்னா நாம் இந்த உலகத்தில் உழல்வது தான். அப்படி போயிட்டு வந்துட்டீங்களா, வேலைக்கு போயிட்டு வந்துட்டீங்களா? சரி வர நாளைக்கு கிடையாது, அது வேலைக்கிழமை தானே. அப்படி நேற்று ஒரு லீவ் இன்னைக்கு கிடையாது, இன்னைக்கு தீங்களை மட்டும்தான் லீவ். நினைத்தது எத்தனை தவறாமல் நினைத்த புத்தி தனை பிரியாமல் கனத்த தத்துவமற்று அழியாமல் கதித்த நித்திய சித்த அறிவார். அப்படி ஞானிலை வந்து விட்டது என்று சொன்னால் சித்த நித்திய சித்தம் நமக்கு வந்து சொல்லும். நித்திய சித்தம் என்றால் நம் சித்தத்தை விட்டு அகலாமல் இறைவனை செய்வது நம் சித்தத்தை தெளிவாக இருப்பார். அதாவது நாங்கள் சித்தத்தை சிவன்பாடே வைத்தாருக்கும் அடியேன், அந்த சித்தத்தில் கொண்டு போய் தெளிவாக நம்ம சாமி போய் நிறுத்திடணும். மனம் நினைக்கும், மனம் வந்து நினைக்கும், புத்தி வந்து யூகிக்கும், சித்தம் வந்து தெளிவடையும், அகங்காரம் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று விரும்பும். உதாரணம் சொல்றேன். இப்போ நீங்கள் இங்கே கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்க, கவனிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு உங்களுடைய சிந்தனை எங்கே போகுது, அப்படி வெளியில் போகுது. அங்கே ஒரு ஸ்கூட்டர் நிற்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் வந்து இங்கே போவோம், இங்கேருந்து வெளியில் போகும். ஸ்கூட்டர் இருக்கே, அது டிவிஎஸ் எக்ஸலா இல்லை டிவிஎஸ் சூப்பர் எக்ஸலா இல்லை ஏதோ ஒன்று. நீங்கள் ஒரு வண்டியை பார்க்குறீங்க, அது இதுவோ அதுவோன்னு யூகிக்கிறீங்க. புத்தி வந்து யூகிக்கும், மனம் நினைக்கும், புத்தி யூகிக்கும், இதுவோ அதுவோ யூகிக்கும். சித்தம் வந்து தெளிவுடைய இது இந்த வண்டி தான் அப்படின்னு உறுதியாக சொல்லும், தெளிவாக சொல்வது சித்தம். அதுதான் என்ன செய்யும், நீ நைஸாக ஒன்றுக்குன்னு கேட்டு நீ காட்டு வெளியில் போய் அது என்னன்னு பார்த்துட்டு இருந்தது அப்படின்னும். இன்னும் உடனே என்ன செய்வாங்க, சாமி இந்த ஒரு நிமிஷம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு என்ன செய்வாங்க, வெளியில் போய் அதை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி போவாங்க. பொதுவாக நினைக்கும், புத்தி யூகிக்கும், சித்தம் தெளிவடையும், அகங்காரம் அதை அடைந்தே தீர வேண்டும் என்று விரும்பும். அப்போ இந்த சித்தம் தெளிவாக இருக்கா, இந்த தெளிவாக இருக்கிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், சிவபெருமான் தான் முழுவதற்கு பொருளிட்டு தெளிவாக அதில் கொண்டு போய் வச்சிடணும். அதில் இருத்திட்டோம்னா நம்ம அதில் விட்டு நம்ம விட்டு அகலாமல் சாமி என்ன செய்வார், அதில் போயவே இருக்கும். சித்தத்தை சிவன்பாலே வைத்தாருக்கும் அடியும், அதில் நம்ம தெளிவாக வச்சிடணும். சிவபெருமானை முழுவதற்கு பொருள் என்று நாம் தெளிவாக வைக்கணும். அப்படி சித்தம் தெளிவடைகின்ற இடத்தில் நாம் சிவபெருமானை வைத்தால் நம்ம சித்தம் அப்படி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படி தெரிகிற இடத்துல நம்ம என்ன செய்யணும், சாமியை அங்கே வைத்தோம் என்று சொன்னால் இதெல்லாம் கடந்து அந்த தெளிவான இடத்துல சாமி வச்சோம்னா நம்ம நெஞ்சத்தை விட்டு அவர் அகலாம. அப்போ 36 தத்துவங்களையும் நம்ம கடக்கிறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும். அப்படிதான் சொல்றாரு, நிலைத்த புத்தி அறியாமல் நிலைத்த கதித்த நித்திய சித்து அருள்வாய் மனிதர் பக்தர் தமக்கு எளியோனை. யாரெல்லாம் இறைவன் மேல் அன்பு செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் எப்படி இருப்பாராம், எளியவனாக இருப்பான். யாரை பக்தி செலுத்துகின்றார்களோ அவர்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ பக்தி செலுத்தாதவருக்கு இறைவன் அருள் செய்ய மாட்டாரா அப்படி ஒரு கேள்வி வரும். பக்தி செலுத்துறவர்களுக்கு அருள் செய்வார், பக்தி செலுத்தாதவருக்கு அருள் செய்ய மாட்டாரான்னு.
கண்டிப்பாக சிவபெருமான் அது செய்வார். மனிதர் பக்தர் தலை நமக்கு எளியோன் மதித்த முத்தமிழில் பெரியோன். முத்தமிழ் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட முத்தமிழுக்கும் முத்தமிழின் சங்க தலைவர் யார் அப்படின்னா முதல் காலத்தில் சிவபெருமான், இடைக்காலத்தில் முருகப்பெருமான், கடைச்சங்க காலத்தில் அகத்தியமான். இப்படி தமிழ் வளர்த்த நகரம் அவர்கள் மதுரை நகராகிய பாண்டியன். அங்கே சிவபெருமானி என்ன செய்கிறார்? ஆட்சி செய்தார். மீனாட்சி சுந்தரேஸ்வராக வந்து ஆட்சி செய்து முதல் சங்க காலத்தில் சிவபெருமானே தலைவராக இருந்தார். இடைச்சங்க காலத்தில் முருகப்பெருமான், கடைச்சங்க காலத்தில் அகத்தியமான். இப்படி எல்லாரும் வந்து என்ன செஞ்சாங்க? மூணுமே வந்து சங்கம் வளர்த்த பாண்டிய நாடுன்னு பேர். அப்படி முருகப்பெருமான் என்ன செய்கின்றார் என்று சொன்னால், தமிழில் யாரெல்லாம் தமிழில் பாடுகின்றார்களோ முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். இப்போ முருகப்பெருமானை இப்போ வடநாட்டிலையும் வளர்த்துறாங்க, சாமி வளர்த்துறாங்கல்ல. இப்போ மலேசியாவில் முருகப்பெருமான் இருக்காரு, அங்கேயும் வளர்த்துறாங்க சாமி, எல்லா இடத்துலையும் வளர்த்துறாங்க. அப்போ முருகப்பெருமான் வந்து இல்லை நான் இங்கே வந்து தான் அருள் செய்வேன், அங்கே உள்ளவங்களுக்கு நான் அருள் செய்ய மாட்டேன்னு சொல்லுவாரா? ஒருத்தர் ஹிந்தியில் பாடுறாரு, அவருக்கும் சாமி அருள் செய்யத்தான் செய்வார். தெலுங்கில் பாடுறவருக்கும் அருள் செய்யத்தான் செய்வார். ஆனால் யாருக்கு முதல்ல அருள் செய்வார் அப்படின்னா, முந்துதமிழ் மாலை கோடி கோடி சந்தமோடு நீடு பாடி பாடி அப்படின்னு யார் பாடுறாரா? அப்படின்னு யார் ஒருவர் தமிழில் பாடுகின்றார்களோ அது போய் என்ன செய்யுமா? முருகப்பெருமானுடைய திருச்செவியில் முங்கி போய் செல்லணும். எல்லாரும் பாடுவாங்க, எல்லாரையும் சாமி காப்பாரு. ஆனால் முங்கி போகக்கூடிய மொழி எதுன்னாரு? தமிழ் மொழியில் யார் பாடுகின்றார்களோ அவர்களுடைய பாடலை சாமி முதல்ல காப்பாரான். அருமையாக பாடுறானே, அவன் அருமையாக பாடுறானே அப்படின்னு சாமி என்ன செய்வார்? நீங்கள் எப்படி பாடினாலும் சாமி என்ன செய்ய போகிறாரு? மகிழ்ந்து தான் கேட்க போகிறாரு. நீங்கள் ஏதோ வாஸ்து விட்டா கூட சாமி என்ன செய்வார்? கேட்பார், கண்டிப்பாக கேட்பார். அவர் கேட்காமலாம் இருக்க மாட்டார். நீங்கள் எப்படி பாடினாலும் கேட்பார். ஆனால் பாடல் திருப்புகழும் தேவாரமும் திருவாசகமாக இருக்கணும். நீங்கள் வாட்டி திடீர்னு என்ன செய்யக்கூடாது? மற்ற பாடலில் பாடிடக்கூடாது. அதுவும் தெய்வ பாடல் தானாங்க, அதுவும் சாமி பாட்டு தானாங்க அப்படின்ட்டு திடீர்னு என்ன செய்யக்கூடாது? அந்த மாதிரி பாடலும் பாடிடக்கூடாது. இங்கே வந்து என்ன பாடணும்னா பன்னீர் திருமுறைகளும் திருப்புகளையும் எத்தனையோ ஞானங்கள் நமக்கு இருக்குது. பாடல்கள்லாம் நிறைய இருக்குது. நம்ம பாடுறதுக்கு நமக்கு வாய் ஆயுசே பத்தாது, அப்படி நூல்கள்லாம் நமக்கு இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அதை நாம் பாடி அதை இதோட மதித்த முத்தமிழில் பெரியோனே மனிதர் பக்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே அப்படிங்கிறாரு இந்த திருத்தணி பாடல்ல. யாரெல்லாம் அன்பு செய்கின்றார்களோ அவர்களுக்கு முருகப்பெருமான் உறுதியாக வந்து அப்படிதான் வள்ளி தேவி என்ன செஞ்சாங்க? பக்தி செலுத்தினார்கள். அந்த பக்திக்கு என்ன செஞ்சாரு? சாமி ஓடி வந்தார், வேடுவரோடு சண்டை போட்டார். முருகப்பெருமான் வந்து சண்டை போடுமாறு ஆக்ஷன் தான் கொடுத்தாரு. அவர் உண்மையிலே சண்டை போட மாட்டார் சாமி. உடனே சாமி வேடுவெல்லாம் அடித்து துவச்சி துவம்சம் விட்டாராமே அப்படின்னு என்ன செய்யக்கூடாது? தவறாக அடிச்சிருந்தார். சாமி விளையாட்டாக போர் புரிந்து என்ன செய்யாரு? வள்ளியை மனம் வைத்தார். அதுதான் அப்படிப்பட்ட இடம் தான் இந்த தனிகை. அப்படி மதித்த முத்தமிழில் பெரியோனே மனிதர் பக்தர் தமக்கு எளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செழித்த புத்திரத்தில் சிறியோனே. இளைய புத்திரர் யாரு? சிவபெருமானுக்கு எத்தனை குழந்தைன்னு சொன்னேன் சொல்லுங்க பார்ப்போம். கரெக்டா 4 குழந்தை. இப்போ உங்களுக்கு நீங்கள் 2 நினைக்கிறீங்களா 4 நினைக்கிறீங்க? 4 மறந்துடாங்க 4. அதில் மூத்த பிள்ளையார் யாரு? விநாயகர். இளைய பிள்ளையார் யாரு? முருகப்பெருமான். நடுவில் இருக்கிற 2 பேர் யாரு? வீரபத்திரனும் காலபைரவரும். 2 பேரும் அதுவும் சாமியாக தான் வருவார். அது வேறு விஷயம். குழந்தையாகவும் சாமி தான் இருக்கார். அப்படி மதித்த முத்தமிழில் பெரியோனே செழித்த புத்திரரில் சிறியோனே. செழித்த புத்திரரில் அந்த 4 புத்திரர்கள் சிறியவர் யாரு? முருகப்பெருமான். செழித்த புத்திரரில் சிறியோனே திருத்தணி பதியில் பெருமாளே அப்படின்னு யார் வரா? வந்து அதை நடக்கும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு தலம் திருத்தணிகை மடம். நம்மளுடைய கோபம், தாபம், துன்பம், கவலை எல்லாம் தணிகின்ற இடம் திருத்தணிகை. முனிவர்களுடைய காமம், லோகம், மதம், ஆச்சரியம் எல்லாம் கலைந்து தணிந்த இடம். முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த இடம் தணிகை. வள்ளியை மனம் புரிந்த தலம் தணிகை. வள்ளியை காதல் செய்த இடம்
வள்ளிமலை அது தனியாக இருக்குது. நீங்கள் அங்கே தான் அது அந்த வள்ளிமலை போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அங்கே வந்து ஓடி ஆடி திரிந்த இடம்லாம் வள்ளிமலை. அது அந்த சைடு தான் இருக்குது, வேலூர் பக்கத்தில் இருக்குது, போனீங்கன்னா தெரியும். இப்படி நிறைய சிறப்பு இந்த தணிகை மலைக்கு. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பார்த்து நாளைக்கு அடுத்து பார்க்கும்போது நம்ம 6வது படைவிடாய படம் பார்க்கணும்னு சொல்லி இந்த எதிர்ப்பு படம் நேற்று கல்யாணம் எதிர்ப்பு படம் எதிர்ப்பு படம் எப்படி நம்ம எவ்வளோ கொண்டு மறந்துச்சா மிகுந்த வலிமையுடைய மாயை என்பவருடைய மகனான சிவபெருமான் இவ்வாறு சொற்பலோகத்தில் வந்தபோது 3 காலத்து தேவர்கள் வந்து அசுரர்கள் அதை அறிந்து மகிழ்ந்து கணிப்பில் இருந்தார்கள். தேவர்களால் வருத்தப்பட்ட அசுரர்கள்லாம் இப்போ சூரபத்மன் சிவபெருமானிடம் வந்து வர வாங்கிட்டு வந்தார் அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. இனிமேல் தேவர்கள் ஒரு வழி பண்ணிடுவோம் அப்படின்னு இவங்க எல்லாம் முடிவு பண்ணுறாங்க. யார்? அசுரர்கள்லாம் முடிவு. ஒற்றர் போய் அந்த சூரபத்மன் திக்கு விஷய வருவதை அறிந்து அசுரேந்திரனுக்கு போய், இந்த அசுரேந்திரன் யார் அப்படின்னா மாயையுடைய அப்பா, அவர் தான் அசுரேந்திரன். அசுரகுலத்துக்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய அசுரேந்திரன் பேர். இவர் வருவதை கேட்டு அசுரேந்திரனுக்கு போய் கூறினாங்க, இந்த மாதிரி அவர் சிவபெருமானிடமிருந்து வரம் வாங்கி இருக்கின்றார் என்று சொல்லி என்கின்ற செய்தியை போய் அசுரேந்திரனிடம் போய் கூற, அந்த அசுரன் அவுணர்களின் தம் பெருமான் நாயகன் அப்படிங்கிற பாடல்கள் சொல்லும்போது அவுணர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்கக்கூடியவன் அசுரேந்திரன். சூரபத்மன் வர வாங்கி வராருங்கிற அந்த செய்தியை சொன்னது உடனே அமிர்தத்தை உண்டவன் போல என்ன செய்யலாம் மகிழ்ச்சி இருக்கிறாங்க. ஆக நம்மளோட பிள்ளையோட இவனுக்கு வந்து அப்போ எப்படி அர்த்தம்? பேரன் அர்த்தம், மகளுடைய பையன், அப்போ பேரன். ஆகா சாமிகிட்டே வர வாங்கிட்டானா அப்படின்னு இவருக்கு அமிர்தத்தை சாப்பிட்டா எப்படி மன மகிழ்ச்சியாக இருக்கும். அதுபோல் சந்தோஷம் அடைந்தானா யாரு? நமது அசுரேந்திரன். அசுரேந்திரன் அவுணரின் மன்னரான சூரபத்மன் பெற்றுக்கொண்ட அணுகிறந்த வரங்களையும் வளைவான பிறைச்சந்தனை சூடிய சிவந்த சடையுடைய சிவபெருமானின் அருளையும் உள்ளத்தில் எண்ணி படைகளுடன் சுக்கராச்சாரியிடம் சென்றான். உடனே அதை கூப்பிட்டு எங்கே போனால் நேரம் சூரபத்மன் நேரம் எங்கே போனால் முதல்ல சுக்கராச்சாரியிட்ட போனான். அவர் போய் பார்க்க வேண்டும் என்று சொல்லி சுக்கராச்சாரியிடம் சென்றான். அவர் சுக்கராச்சாரியை அடைந்து எங்கள் குலத்திற்கு தலைவரான சூரபத்மனை அடையுமாறு விரைவில் செய்யுங்கள் என்று தாங்கள் முன்னால் சென்று எங்கள் முறையையும் செயலையும் சொல்வீராக அப்படின்னு சொல்லி கேட்குறான். யார்கிட்ட? சுக்கராச்சாரியாகிய தன்னுடைய குலகுருவாகிய சுக்கராச்சாரியன் போய் கேட்டார். அந்த சமயத்தில் குருவான சுக்கராச்சாரியர் முன்னால் விமானத்தில் ஏறி சென்றார். அசுரேந்திரன் தன் சுற்றத்தோடு அவரோடு பின்னாடி செல்ல ஆரம்பித்தார். இப்போ சுக்கராச்சாரியர் என்ன செய்கிறாரு? அந்த அசுரேந்திரன் சொல்கிறாரு, இந்த மாதிரி குரு வர வாங்கி வராரு அப்படிங்கிற செய்தியை சொல்கிறாரு. குற்றமற்ற ஒளியும் கூடிய விமானத்தின் மீது சுக்கராச்சாரியர் சூரபத்மனிடம் விரைவாக செல்லும் அளவில் காசி முனிவன் பெற்றெடுத்த மைந்தரான சூரபத்மன் பார்த்து வானில் சிவபெருமானை சந்தித்தது போல் எதிர்கொண்டு நின்றார். இப்போ சுக்கராச்சாரியோடு என்ன செய்கிறாரு? யாரை போய் பார்க்க போகிறாரு? அசுரேந்திரனை போய் பார்க்க போகிறாரு. நல்லா தெரிஞ்சுக்கணும். அவர் பார்க்க போகும்போது போகிற வழியில் ஏறும்போது சந்திரனை பார்க்கும்போது அங்கே சிவபெருமானை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஞானிகளுக்கு எப்பயுமே என்ன தெரியும் அப்படின்னா, எதை பார்த்தாலும் பார்க்கும் இடமெல்லாம் எங்கும் நீக்கம் வர நிற்கின்ற பரிபூரணமாக தெரியும். இப்போ காரைக்கிழமைக்கு சாயங்கால நேரத்தில் அந்த செக்கச்செவேன்னு ஒரு சூரிய ஒளி இருக்குமா, அது முழுவதும் வானம் முழுவதும் எப்படி இருக்கும்? சிவந்த வானமாக இருக்குமா. அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, சிவபெருமானுடைய சடைக்கற்றை செஞ்சடையாக இருக்கும் பார்த்தீங்களா, செஞ்சடைவே வைத்த அப்படின்னு கூட பாடல் வருதுல்ல, அப்படி சாமியுடைய செஞ்சடையாக தெரியுது அப்படின்னு நினச்சாங்க. யார்? காரைக்கிழமை. அவங்க அப்படி பார்த்தாங்க. இவர் பிறைச்சந்திரனை பார்த்தாலுமே என்ன நினைக்கிறாரு? சிவபெருமானை எதிர்கொண்டு பார்க்குற மாதிரி பார்த்தாரா. இப்படி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யாரை பார்த்தாலும் சாமியை பார்க்குற மாதிரியே பார்ப்பாங்க. பிறைச்சந்திரனை பார்த்தா சிவபெருமான் அப்படின்னு நினைப்பாங்க. நாங்கள் அந்த பிறைச்சந்திரனை பார்க்குறதும் கிடையாது. நமக்கு ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. நம்ம வாட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்போம். இந்த 3ஆம் நாள் பிறைச்சந்திரனை ஏதோ பார்ப்பாங்க. நாங்கள் அந்த 3ஆம் பிறை அதை யாராவது பார்க்குறீங்களா? ஏன்னா நமக்கு டைம் இல்லை. அமாவாசையிலேருந்து 3ஆம் நாள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக லேசதான் இருக்கும். கால் கூட கிடையாது, அதுக்கும் கம்மியாக. 3ஆம் பிறை என்பது 3ஆம் நாள் வளரக்கூடிய அந்த அந்த பக்கம் அதை பார்த்துட்டு திரும்ப காசு தங்க காசை
நிறைய பார்த்துட்டு அது பார்த்த கண்டோட தங்க காசு இதெல்லாம் பார்ப்பாங்களா? ஆமா, திருமாங்கலத்து கை வச்சுக்கிறது அதை நீங்க அதை பாக்குறீங்க, நீங்க அதை பார்த்தாலே சிறப்பு. நீங்க தங்கத்தை வச்சுதான் பார்க்க சரி, நிறைய அதை பார்த்து செல்வம் பெருகும். அப்ப ஆயில் போடும், ஆயில் போடும், கணவருக்கு ஆயில் போடும். அது பார்க்கணும், கண்டிப்பா பார்க்கலாம். பார்த்தா சிறப்பு. நமக்கு நம்ம பார்த்து நமக்கு அதான் அடி என்ன சொல்றேன், நம்ம இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்துல அதை பார்ப்பது ரொம்ப கஷ்டம் தான். இருந்தாலும் குடும்பம் அளவுக்கு அந்த அமாவாசையை கணக்கு பண்ணி அந்த அமாவாசைக்குலாம் ஞாபகம் இருக்கும், 3 நாள் பார்க்கணும் அப்படின்னு ஞாபகம் இருக்கும். அந்த 3ஆவது நாள் மறந்துடும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், மொட்டை மாடியில் போய் உறங்கணும். அப்படின்னா தான் அந்த மொட்டை முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் போய் உறங்குவாங்க. இப்போ போய் மொட்டை மாடியில் உறங்க முடியாது. ஏங்களுக்கு கொசு கடிக்கும். அடிக்கடி 2-3 தடவை போய் ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. நைட்டு 12 மணிக்கு பதியிருச்சுங்க, பூரா உடம்புல வீங்கிருச்சு. அந்த அளவுக்கு ஏன்னா கொசு தாங்க முடியல. அதனால என்ன செஞ்சிருக்கீங்க, அந்த காலத்துல அவ்வளவு கொசு வந்து இல்லை. அந்த காலத்துல எல்லாம் நல்லா தண்ணி தெளிச்சு நல்லா மொட்டை மாடிக்கு தான் உறங்குவாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்ட். சாணி தெளிச்சா எதுவும் வராது. இப்போ யாரும் சாணி தெளிக்க வச்சுருக்கோம் அந்த மாதிரி அந்த மஞ்சளை கரைச்சி ஊற்றுறாங்க. அது செஞ்சா சிறப்பாக இருக்கும். அதனால எது கொசு எதுவும் ரெண்டாது நம்ம நிம்மதி இருக்கணும். அப்ப அப்படிலாம் இருந்திருக்காங்க. இப்போ வந்து அதனால தான் நம்ம சந்திரனை பார்க்கவே முடியுது. அப்படி எதை பார்த்தாலும் பார்க்கும் இடமெல்லாம் நீக்கமல் நிற்கின்ற 11ஆம் இடமாக நம்ம பார்க்க வேண்டும். எதை பார்த்தாலும் இப்போ உதாரணத்துக்கு சாமி பார்த்தா என்ன வரணும், சாமியாக பார்க்கணும். நாம் என்ன செய்யணும், அதை சாதாரணமாக நினைக்கிறோம். இப்போ ஏதோ சாமி இருக்குது அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறோம். உள்ள சாமி உண்மையிலே இருக்காரு அப்படிங்கிற உணர்வு வர மாட்டோம். சாமி பார்த்துட்டு அவரை வணங்கி நாங்கள் நிறைய தடவை பார்த்துருக்கேன். எதுனாலும் வாங்கும்போது வரும்போது திரும்பி வரும்போது ரொம்ப பணிவாங்க வாங்கும்போது. ஏன்னா அந்தளவுக்கு தெளிவாக இருக்காங்க. எதுலேயுமே ஒரு பணிவு அந்த இதெல்லாம் இருக்காங்க. அது நம்ம வரணும், கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வரும் சாமி திருவிழாவில். அப்போ எல்லாத்துலேயும் ஒரு பணிவு இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னா அந்த வழிபாடு செய்ய தான் நமக்கு அந்த பணிவுகள்லாம் எப்பவுமே வரும். சாமி பார்த்ததுமே நமக்கு என்ன செய்யணும், பய உணர்வு வரணும், குறுகணும். சொல்கிறதில்ல, யாமார்க்கும் முடியலும் நமனை எஞ்சும் கரையில் கிடப்படும் நடலையிலும் ஏமாப்போம் பிடி எறிவோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் முடியில்லா தன்மையான சங்கரனர் சங்கவன் குலையோர் காதில் கோமார்க்கே நாம் இன்றும் மீளா ஆளாய் பொய்மலர் சேவடியினையே சென்று குருகணும். சாமி முன்னாடி கொண்டு குறுகி வழிபாடு செய்யணும். அது சிலர் பார்த்தீங்கன்னா நெஞ்சு நூற்றிட்டு தான் போகிறாங்க. நான் நிறைய பேர் பார்க்குறேன், என்ன செய்கிறாங்கன்னா 2 கையை வர தொங்க போட்டுக்கிறாங்க. அதுதான் ரொம்ப நம்மளால் தாங்க முடியல. கோயிலெல்லாம் வளர்ந்து வரும்போது பார்த்தீங்கன்னா விஜயநாசங்களில் 2 கையை வீசிக்கிட்டு இது அதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 பேர் கூட ஆளுந்தாங்க. அவங்க பேசிக்கிட்டே சுற்றுறது, சாமியை சுற்றுறது. அப்படி நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கோம் கோயிலில், இறைவனை கொண்டு மனம் கொண்டு வழிபாடு செய்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, பேசிக்கிட்டே சுற்றுவாங்க. சிலர் தனியாக சுற்றும்போது என்ன செய்வாங்க, 2 கையை தொங்க போட்டுட்டு சரி நாமத்தையாக சொல்லுவாங்கன்னு பார்த்தா எதையோ சிந்திச்சுட்டே போகிறது. எதுக்கு ஒரு ஆள் கூட தெரியாமல் போவாங்க. அப்படி எதுக்கு திடீர்னு ஆளை பார்த்தான்னு சொன்னா அவங்க கூட கதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் சிலர் நம்ம அடிமைலாம் பார்த்தீங்கன்னா உள்ளே போகும்போது ஏதோ யாரும் எதுக்கு தென்படக்கூடாதுன்னு உள்ள போவாங்க. ஆனால் சிவா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நம்ம நாமத்தை சொல்ல விட மாட்டாங்க, ஒரு திருமுறையை பாட விட மாட்டாங்க. பாடிக்கிட்டு இருப்போம். அந்த நேரத்தில் வந்து மெனக்கே நிப்பாட்டி சிவா அப்படின்னு விஷயத்தை கேட்க ஆரம்பிச்சுவாங்க. இது என்ன அது என்ன அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுவாங்க. சரி பாடிக்கிட்டு இருக்காங்கன்னு விட மாட்டாங்க. அப்படின்னு கூடாது. அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்கன்னா என்ன செய்யணும், அப்போ நம்ம ஒதுங்கிடும். சரி முடிச்சுட்டு வெளியில் வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம் விட்டுறணும். நிறைய பேர் அந்த தவறு செய்கிறாங்க, பாடவே விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் அடியில் என்ன செய்வாங்க தெரியுமா, கொஞ்சம் பாடுவேன், ஒரு அளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து கொஞ்சம் பாடுவேன், சுற்றி வர முடியும் நம்மள ஒரு வழி பண்ணிடுவாங்க. விருந்து கொடிமரத்துக்கு முன்னாடி விழுந்து கொண்டுட்டு சாமி உட்காந்து உள்ளுக்குள்ளே திருமுறை பாடுறது. ஞாபகம் போய் என்ன செய்யணும், திருமுறைகள் பாடி அதுக்கப்புறம் தான் எழுச்சி வர வேண்டிய சூழ்நிலையாக இருக்கும். உள்ளே சாமி முன்னாடி பாடவே முடிய மாட்டேங்குது. சத்தம் போட்டு பாடினாலும் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சுற்றி எல்லாம் வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சத்தம் போட்டு பாட முடியாது. சரி சுற்றி கும்பிடையாவது பாடுவோம்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. சரி இப்படிலாம் நிறைய சூழ்நிலைகள் இருக்குது. அதனால் நம்ம காலம் அறிந்து என்ன செய்யணும், இறைவனை விடாமல் வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். விட்டுறக்கூடாது. சாமி பிறவி தப்பிடி பிறவி வாய்த்த தீதோர்களின் நந்தவக்கு மதித்து யார் சொல்கிறோம், அப்பர் சாமி. இன்றைக்கி அப்பர் சாமியுடைய குடும்பிச்சேன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா. சித்திரை சதயத்து அப்பர், வைகாசி மூலத்து ஞான சம்பந்தத்து
ஆடி சுவாதி சுந்தரம் சாமி, ஆணி மகத்துக்கு நமது மாணிக்கவாசகர். சரி, அவ்வாறு சொன்ன சூரபத்மன் கைகூப்பி வணங்கினான். அப்போது சுக்கராச்சாரியர் மனமகிழ்ந்து நின்று செல்வத்திருவும் வெற்றி திருவும் பெருக என்று குறைவில்லாத வாழ்த்துக்களை சொன்னார் சூரபத்மனை. யாரு? சுக்கராச்சாரியர் அவருக்கு வாழ்த்து சொல்றாரு சூரபத்மன். ஏன்னா வெற்றி வாங்கி சொல்லிட்டு அதுக்காரா சூரபத்மன் அவருக்கு என்ன சொல்றாரு? வாழ்த்து சொல்றாரு. நீ சாமிகிட்ட வர வாங்கிறத நீ வெற்றி திருவும் செல்வத்திற்கும் நீ பெற்று குறைவில்லாத செல்வத்தை நீ வளமாக வாழ்வாயாக என்று சொல்லி பெரியவர்களெல்லாம் எப்பயுமே என்ன செய்யணும்? ஆசீர்வாதத்தை வாங்கணும். ஆசீர்வாதம்னா நம்மளுடைய வாழ்நாள் சிறப்பும் நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு அர்த்தத்தோடு வாழணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு வந்தோம் எதுக்கு போனோம்னு தெரியாமல் போயிடும். அதனால் பெரியவர்கள்லாம் நம்ம விட ஒரு வயதுக்கு மூத்திருந்தாலும் சரி அவங்க நம்ம என்ன செய்யலாம்? கண்டு பண்ணாங்க. அதே கல்யாணத்தில் நீங்கள் வந்து சிரிச்சாலும் பரவாயில்லன்னு நீங்கள் நம்ம கல்யாணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய சிரிப்பாங்க. அவங்களுக்கு வேலை சிரிப்பாக இருக்கலாம். ஆனால் நம்ம இன்னைக்கு நம்ம நல்ல நிலையில் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அவங்களுடைய ஆசீர்வாதம் தான் நம்ம எல்லாம் இப்படி நினச்சிக்கணும். இவன் காலில் போய் விழுவான் அப்படின்னு நினச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க, இவன் என்னோட ஒரு வயசு தான் வந்துருக்கான், இவன் காலில் தான் போய் விழுவ முடியுமா அப்படின்னு நம்ம நினைப்போம். ஏன் டீன் ஏஜ்ப்பா, எங்களோட ஏஜ்ப்பா அப்படின்லாம் நம்ம நினைப்போம். 6 வயசு என்னோட 6 வயசு தான் மூத்திருக்கான் அப்படின்னு நம்மளோட ஒரு வயசு மூத்திருந்தாலும் ஒரு நாள் மூத்திருந்தாலும் நம்ம மூத்தவர். இன்னொன்று என்ன, எல்லாத்துக்கும் மேலே உயிர்களுக்கு வந்து வயது வித்தியாசம் கிடையாது. எல்லா உயிருக்கும் ஒரே வயசு தான் இல்லைன்னு சொல்லணும். ஆனால் இந்த பிறவியில் நம்ம விட மூத்தவர்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்டு வணங்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய அனுபவத்தை நாம் பெற வேண்டும். அவங்க இது நாள் வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையில் ஏதாவது அனுபவத்தை பெற்றிருப்பாங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்களுடைய அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, நமக்கு கிடைக்காது. அப்படி விழுந்து ஆசீர்வாதம் வாங்கும்போது அவங்க என்ன செய்வாங்க? வாழ்த்து சொல்லுவாங்களா? அப்படி வாழ்த்து சொல்லும்போது அவருடைய ஆசீர்வாதத்தோடு நாம் என்ன செய்வோம்? இந்த வாழ்க்கையை நோக்கி நாம் பயணம் செய்வோம். எல்லாவற்றுக்கும் மேலே நாம் இங்கேருந்து போகும்போது நாம் சேர்த்து கொண்டு போகக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ பிரயாணம் செய்யணும்னு வச்சுக்கோங்க. இப்போ ட்ரெயினில் பிரயாணம் செய்யணும். இப்போ 10 நாள் நீ வெளியூருக்கு போக வேண்டியது. 10 நாள் வெளியூர் போகணுன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? வெளியூர் போவீங்க. அதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து கொண்டு போவீங்களா? என்னென்ன கொண்டு போவீங்க? முதல்ல ஒரு 2 நாளைக்கு சாப்பாடு எடுத்துக்கிறீங்க. அதுக்கு மேலே நீங்கள் கடையில் தான் வாங்கி சாப்பிடணும். ஏன்னா அதுக்கு மேலே கெட்டு போயிடும். 1. 2வது மாத்திரை. மெயினாக வந்து மாத்திரைகள் எடுத்து வச்சுக்கிறீங்க. ரைட்டு. அடுத்து மாத்திரைக்கு துணி எடுத்து வச்சுக்கிறீங்க. ரைட்டு. ஒன்றோட வருது. அடுத்து வேறு என்ன கொண்டு போவீங்க? பிஸ்கட்ஸு இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் நீங்கள் வச்சுக்கிறீங்க. ஏன்னா 2 தூரம் பயணம் செய்கிறதுனால அதெல்லாம் வச்சுக்கிறீங்க. வேற ஒன்றும் இல்லை. இந்த இருக்கிற ஒரு நமக்கு சென்னைக்கு போனால் கூட என்ன செய்வீங்க? ஒரு தேவையானதை கொண்டு போவீங்க. இந்த இருக்கிற சென்னைக்கு போகிறதுக்கே இங்கே எவ்வளோ எடுத்து கொண்டு போகிறீங்கன்னா, நான் போகக்கூடிய இடம் எவ்வளோ பெரிய இடம்? கைலாய மலைக்கு போனோம். அப்போ போகும்போது எவ்வளோ கொண்டு போகணும்? நம்ம என்னென்ன கொண்டு போகணும்? ஸ்நாக்ஸு, பிஸ்கட்டு, இதே கொண்டு போக முடியும். என்ன கொண்டு போகணும்? நம்ம புண்ணியத்தை கொண்டு போகணும். சிவபுண்ணியம், அதுலேயும் சிவபுண்ணியத்தை கொண்டு போகணும். மற்ற புண்ணியம்லாம் நம்ம கூட வராது. மற்ற புண்ணியம் இங்கேயே அனுப்பிச்சிட்டு காலி புண்ணியம் வேண்டியது. சிவபுண்ணியம் ஒன்று தான் நம்ம கூட வரும். மற்ற புண்ணியம்னா அந்த போகக்கூடிய உலகமே வேறு. சொற்கலோகம், நரவுலோகம். நம்ம போகக்கூடிய உலகம் வேறு. நம்ம லோகம் சிவலோகம். நாம் யாரை வழிபாடு பண்ணுறோம்? சாமி வழிபாடு பண்ணுறோம். சிவபெருமான வழிபாடு செய்கிறவர்கள் போகக்கூடிய இடம் சிவலோகம். இப்போ மற்ற தெய்வத்தையும் வணங்குறாங்க, ஆனால் சிவபெருமானையும் வணங்குறாங்க. அப்படியே இருக்காங்க. நான் சிவபெருமானை மட்டும் வழிபாடு செய்கிறவர்களும் உண்டு. சிவனை இதில் 2 நிலை இருக்குது. நான் சிவனையும் வழிபாடு பண்ணுவீங்க அப்படிங்கிறது, நான் சிவனை மட்டுமே வழிபாடு பண்ணுவீங்க அப்படிங்கிற நிலை உண்டு. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கடவுள் ஒன்றன் நினை, அதுவும் ஒன்றன் நினைன்றதாலே ஒரு கடினம். ஒரு தெய்வத்திற்கு கடைசி வரைக்கும் இல்லாமல் என்ன செய்யணும்? நீங்கள் மற்ற தெய்வத்தை வணங்கினாலும் அவரையும் சிவபெருமானாவது பாருங்கள். அவ்வளோ அதுதானே. யாதொரு தெய்வம் வந்து தெய்வமாகி அங்கே மாது ஒரு பாகனாக தான் வருவார். மற்ற தெய்வங்கள் யாவும் பிறக்கும் இறக்கும் வேதனைப்படும் வினையும் செய்யும். இவைகளாக நான் அறிந்து அருள் செய்வான் என்று என்பது சித்தியா. அதனால் ஒரு தெய்வத்தை பிடிச்சி கடைசி வரைக்கும் விடாமல் சிவபெருமானை பற்றி கொள்ளணும். சரி, இப்போ வாழ்த்து சொன்னார். யார்? சுக்கராச்சாரியர் வாழ்த்து சொன்னார் சொல்லுங்க. அப்போது அவர் பக்கத்தில் நின்ற சிங்கமுகம் யானை ஆகிய தாரகனும் என்ற இருவரும் தம் தேவர்களுடன் சென்று தூய சுக்கராச்சாரியரின் அடிகளை கைகூப்பி வணங்கினார். கூட இருக்கிற தம்பியும் சேர்ந்து சுக்கராச்சாரியரை கைகூப்பி வணங்கினார். வணங்கி இருவருக்கும் தக்கவாறு மேன்மை மிக்க வாழ்த்துக்களை சொன்னார் சுக்கராச்சாரியர். குற்றமில்லாத காசி முனிவரின் மனைவியான உன் தாயை பெற்றவன். நல்லா சொல்றாரு. குற்றமில்லாத காசி முனிவரின் மனைவியாகிய மாயை, அவளுக்கு யாருன்னாரு? தாயை பெற்றவள். அவள் யாரு? அவள் தான் அசுரேந்திரன்.
அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நுட்பமான கேள்வி அறிவை உடையவன், அளவில்லாதவர்களாக இருந்த அசுரர்களை பாதுகாத்தவன். அதனால அசுரர்களுக்கு தலைவனாக இருக்கான் யாரு? அசுரேந்திரன். அளவில்லாத இருந்த அசுரர்களை பாதுகாத்தவன் எங்களுக்கு ஒரு துணைவன் போல அப்படின்னு சொல்லி யார் சொல்றா? நமக்கு சுக்கராச்சாரியர் சொல்றாரு. யார்கிட்ட? சூரபத்மனும் சிங்கமுகாசுரனையும் தாரகாசுரனையும் எடுத்துரும். இந்த உலகத்தில் இருந்த இந்திரன் பல காலமாக எதிர்த்து மூழ்கின்ற கொடிய போரை செய்து வெற்றியை பெற்றான். ஆனால் உள்ளம் கலங்கி மழைக்காலத்தில் ஒளி குறைந்திருக்கும் சந்திரனை கொண்டு இப்போ நல்லா இருந்த இந்திரன் என்ன தேவர்களை எல்லாம் அழிவுபடுத்தி துன்பப்படுத்தணும்னா இப்போ எப்படி ஆகிட்டான் அப்படின்னா, பனிக்காலத்தில் சந்திரன் எப்படி இருக்கும்? அது இருக்கிற இடம் தெரியாது. அது போல இப்போ ஒழிஞ்சிருக்கானா இந்திரன் அப்படின்னு எப்படி நுட்பம் வச்சுப்பாங்க பாருங்க. அத்தகைய இயல்புடைய தலைவன் வயலிலே விதைத்த நெல்முறைகள் உண்டாக்கிய விளைவை எதிர்பார்த்திருக்கும் அறிவன் போல தனக்கு வந்த இழிவரவு தீர்ந்தது கொடுத்து உன்னை எப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றான். இப்ப அந்த இந்திரனை அடிமைப்படுத்தி இருக்கக்கூடிய அசுரேந்திரனுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னா, தலைவன் வயலிலே விதைத்த நெல்முறைகள் உண்டாக்கிய விளைவை எதிர்பார்த்திருக்கும் அறிவன் போல. இப்ப தேவனுடைய இதை எதிர்பார்த்து யார் இருக்கா? இப்போ அசுரன் இருக்கான். ஏற்கனவே ஒரு காலத்துல இவங்க அழிவுபடுத்தினாங்க. இப்போ வரவாங்கிட்டார் அசுரபத்மன். இப்போ இவங்க யாரை அழிவுபடுத்த போறாங்க? தேவர்களை அழிவுபடுத்த போறாங்க. முற்காலத்தில் நீ தவ நியமத்துடன் வேள்வி செய்த தன்மையையும் அதற்கு சிவபெருமான் அருளிய வரங்களையும் பார்த்தவர் உரை கேட்டு மகிழ்ந்து துன்பம் நீங்கியிருந்தார். யார் நீங்கியிருந்தா? இந்த அசுரங்கள் நீ பெற்ற வரத்தை கேட்டு அவன் துன்பம் நீங்கி. அப்போது அவனது நெடிய தோள்கள் வளர்ந்தன. பகைவரின் 3 புறங்களையும் அளித்த சிவபெருமான் அருள் பெற்ற வரங்களுடன் சென்று எல்லாவற்றையும் வெற்றி கொண்டு இங்கு வரும் சிறப்பை கேட்டு உன்னை எதிர்கொள்ள வருகின்றார். யார? உன்னுடைய சிறப்பையெல்லாம் கேட்டு அசுரேந்திரன் உன்னை எதிர்கொள்ள வருகின்றான். அதனால இந்த படலத்துக்கு என்ன பேரு? எதிர்கொள் படலம் என்று. இப்போ இவங்க எப்படி சொல்றாங்க? எதிர்கொள் படலம். இப்போ நம்ம ஞானிகள் எடுத்துக்கிட்டீங்கன்னு அப்போ சொல்லி சிதம்பரத்தில் வழிபாடு செய்து நீங்கள் அப்போ சொல்ல குருஜினால நீங்கள் அதை சொல்ல வேண்டிய அது இந்த நேரத்தில் நீங்கள் சிவபுண்ணியம் படுறீங்க பாருங்க. அப்போ சாமியுடைய குருபூஜை 7:30 மணி வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் சிவத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, அடியாருடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும், சாமியுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும். இவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. அதுலேயும் திருநாவுக்கரசு பெருமானை பற்றி உள்ள சொல்கிறதுனால ரொம்ப ஒரு சிறப்பு இந்த இதில் இருக்குது. நாவுக்கரசு பெருமான் எப்படிப்பட்டவர்? திருநாவுக்கரசு வள திருத்தொண்டி நெறிவாள திருநாவுக்கரசு வள திருத்தொண்டி நெறிவாள வரும் ஞான வாகிசர் வரியான கௌதர் வாகிசர் வாய்விதிகள் பெருநாமச்சீர் பரவலுருகின்ற பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்றாமை உணராதேன் அப்படின்னாரு. சரிங்களா சார்? அப்படிப்பட்ட அவருடைய ஒரு நாவல்னா அவருடைய உரையெல்லாம் சொல்லி முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பெருமை உடையவர் யார் அப்படின்னா நம்ம தான் பேசணும். ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒன்றாமை உணராது அப்படிங்கிறாரு. சரிங்களா சார்? எல்லாத்துக்கும் ஒரு அரசன் உண்டு. மரத்துக்கு அரசை யாருக்குன்னு வைப்போம், அரச மரம். விலங்குகளுக்கு அரசை யாருக்குன்னு வைப்போம், சிங்கம். சிங்கம் தான் இது. இது எல்லாரும் முதல்ல அமைதியாகும். யார் முதல்ல சொல்றாங்க பார்ப்போம் அப்படின்ட்டு நம்ம வெறும் கையை தூக்க மாட்டோம். திரும்பி வேற ஏதாவது புளிட்டோம்னா அப்படின்ட்டு எல்லாத்தையும் கம்மல் இருப்போம். இன்னொன்று திரும்பி வேற ஏதாவது வெளியில் வரோம், சிங்கம் இல்லாமல் வேற ஏதாவது திரும்பி தேசிய விலங்கு புளிட்டு வரோம் அப்படின்ட்டு நினைச்சுவாங்க. அமைதி செய்ய மாட்டோம். அது மாதிரி நாவுக்கு ஒரு அரசரை சிவபெருமானே பார்த்து தேர்ந்தெடுத்தார். அப்படி சாமி என்ன செய்யாரு? ஒரு நன்னாம் நவிழ்க அப்படின்னாரு. இந்த உலகேழும் உலக ஏழிலும் நன்னாம் நயப்புற நல்குக அப்படின்னு சொல்லி சாமி என்ன செஞ்சாரு? அவருக்கு முன்னாடி அவர் பேர் என்ன பேருன்னா அவர் பேர் வாகிச முனிவராக திகழ்ந்தார். அதுக்கப்புறம் தந்தையார் வைத்த பேர் வேற. இப்போ சாமி வைத்த பேர் தான் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசர் என்கின்ற நாமம் யார் வைத்தது? சிவபெருமான் வைத்தது. அப்பர் என்று யார் வச்சது? திரு ஞானசம்பந்த பெருமான் வைத்தது. மருள் நீக்கியார் என்பது தாயந்தையார் வைத்தது. தாயந்தையார் வைத்த பேரெல்லாம் கடைசி வரைக்கும் விலகி தோன்றலாம். ஆனால் சிவபெருமான் வைத்த திருநாவுக்கரசர் என்கின்ற பேரும் ஞானசம்பந்த பெருமான் வைத்த அப்பர் என்ற பேரும் தான் கடைசி வரைக்கும் நிலையாக இருக்கு. ஏன்னா சிவபெருமானும் அறியாது வைத்த திருப்பெயர் அந்த நாமம். அப்படிப்பட்ட திருநாவுக்கரசர் பெருமான் சிதம்பரத்தில் வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றார். அந்த வழிபாடு செய்து கொண்டிருக்கும் போது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம்.
ஒன்று இருந்திருந்தே நீங்கள் ஊனமேல் ஒன்றில்லை கண்டிய காலனை கனிந்தான் தன் அடியவருக்காக சென்று தொழுவீங்கள் இல்லை சிற்றம்பலத்தினட்டம் என்று வந்தா என்னும் எம்பெருமான் தன் திருக்குறிப்பே அப்படின்னு சிதம்பரத்துக்கு போனார். ஒன்றிலிருந்து வழிபாடு செய்தார். சிவபெருமான் எப்போ வந்தேன்னு கேட்டார். உடனே சாமி உங்களுடைய திருநடனத்தை காண்பதற்காக வந்திருக்கின்றேன் என்று அப்போ சாமி சொன்னார். கேட்க பார்த்துக்கணும் அந்த பாட்டை. எதுக்கு வந்து சிவபெருமான் கேட்டார். இவர் என்ன சொன்னார் அந்த பாட்டு? அந்த பாட்டு அப்போ சாமி பாடுறாருல எதுக்கு பண்ணி வந்துருச்சு அப்படின்னு உடனே சாமி இது அம்மையும் நீயும் கூட உடனே ஆடுமாறு அப்படிங்கிற அந்த பாடல். அப்படி ஒரு சிறப்பான பாடல்லாம் நிறைய பாடியிருக்காரு அப்போ சாமி. கூட நீ உமையனோடு என்ன செய்யணும், கூட சேர்ந்து ஆட வேண்டும். ஆட அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனேன்னு வந்தவாரே அப்படிங்கிறார்ல. அது முதல்ல என்ன பாட்டு புக் வச்சுருக்கீங்களா? அதில் பாருங்க. அத்தாவும் நாடல் காப்பாய் எதுக்கு வந்திருக்கா? அத்தாவும் நாடல் காண்பான் 10 நாய் பாடம். அதே கரெக்டாக இருந்தாங்க பாடம். என்ன சொல்றாரு? எதுக்கு வந்திருக்காரு? உடனே சாமி இந்த சாமி இப்படி சொல்லிட்டீங்க. 10 நாய் பாட மாட்டேன் பரமனையே பரவ நோக்கி எத்தினால் பக்தி செய்தேன் என்னை இகழ வேண்டாம். முத்தனே முதல்வா பிள்ளை அம்பலத்து ஆடுகின்ற அத்தா உன் ஆடல் காண்பான் அடியனே வந்தவாரே அப்படின்னாரு சாமி. வேற அப்போ சாமி சொன்னார். அப்படியா சரி வேற என்ன வேணும் அப்படின்னா சிவபெருமான் வேற ஒன்று சாமி இது நீ ஆடுறீங்களா, நீ ஆடும்போது நான் என்ன தொண்டர்களோடு சேர்ந்து பார்க்கணும் அப்படின்னாரு. சரி அதையும் கொடுத்துப்போம் அப்படின்னாரு சிவபெருமான். அடுத்து என்ன செய்யணும்பா அப்படின்னாரு. வேற இல்லை நீ ஆடும்போது உமையும் சேர்ந்து ஆடணும், அதை நாங்கள் அடியர்களோடு சேர்த்து பார்க்கணும் அப்படின்னாரா. இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்குவார். அப்படி சில பல சிறப்புகள் இந்த பாடல்கள். அதனால தான் அப்படி பாடி வழிபாடு செய்து போது திரு ஞானசம்பந்த பெருமான் ஞானப்பால் அறிஞரான் என்கின்ற செய்திகள் வருது. யாருக்கு அப்போ சொன்னது அங்கே உடனே இருக்கிறாரு. அங்கேருந்து உருண்டாராம், அங்க பிரதட்சணை பண்ணாராம். சிதம்பரத்து விழிப்புணர்வுக்குள்ள ஃபுல்லாக சுற்றினாராம், அங்க பிரதட்சணை பண்ணாராம். நம்ம இங்கேருந்து இங்கேக்குள்ள அங்க பிரதட்சணை பண்ணுறதுக்கு என்ன செய்யணும், மூச்சு வாங்கிடணும். எதிர்த்து அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்வோம், அங்க பிரதட்சணை பண்ணுவோம். அவர் சிதம்பரம் முழுவதும் சுற்றி வந்தாராம். சுற்றி வந்து சாமிகிட்ட அனுமதி கேட்டு ஞானசம்பந்தமான போய் பார்க்க போகிறேன் அனுமதி கேட்டாராம். உடனே சென்று போய் 2 பேரும் பார்க்கும்போது எப்படி பார்த்தாங்கன்னா 2 பேரும் எதிர் அணைந்து பார்க்கும்போது இதுதான் உண்மையான எதிர்கள் படலம். இது அப்பர் சாமிக்கு வராரு, ஞானசம்பந்தமாக இங்கே இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு வராரு. வந்ததும் சிந்தை இடையறான்பும் சாமி எப்படி அந்த திருநாவுக்கு சிந்தை இடையறாத அன்பா தான் சிவபெருமான் மேலே ஒரு துளி கூட சாமியை விட்டு பிரியாத நிலையா தான் சிந்தை இடையறான்பும் திரு சிந்தை இடையறான்பும் கண்ணீர் மழையும். அந்த கண்ணில் வந்து என்ன இருக்கும், கண்ணீர் மழையாக பொழிதான். வடிவில் பொழி திருநீர் விளங்கி தோன்றுதான். திருநீர் வரைஞ்சிருக்காராம். சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தண்ணியில் அசைவும். திருமணியில் அப்படி உடலாம் அந்த ஆடுதான் கிடுக்கிடுக்கிடுக்கிடுன்னு. அப்போ எத்தனை வயசு நீங்களே யோசிச்சு பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 75-78 வயசு. சிந்தை இடையறா அன்பும் திருமேனி தண்ணியில் அசைவும். திருமணி அப்படியே உடல் ஆடுது. அந்த நிலையிலும் சாமி என்ன செய்கிறாரு, அங்க பிரதட்சணை பண்ணுறாரு. நம்ம உடல் நல்லா இருக்கு, ஆரோக்கியமாக இருக்கு. அப்படி வந்து நமக்கு அங்க பிரதட்சணை அங்கே காலை வளமுறை வர மாட்டேங்கிறோம். நம்ம அதெல்லாம் யோசித்து பார்த்து வழிபாடு பண்ணணும். இப்படிலாம் ஞானிகள் நமக்கு இருக்கின்றார்கள். நம்ம என்ன செய்யணும், சாமி கோயில் வளம் வர வேண்டும் என்று இந்த திருக்காலால் நம்ம என்ன செய்யணும், வளம் வரும். 21 தடவை வந்தீங்கல்ல, பௌர்ணமி ரொம்ப சிறப்பு. இப்படிதான் வளம் வரணும். புண்ணிய காலத்துலாம் இறைவனை விடக்கூடாது, நல்லா வழிபாடு செய்யணும். அமாவாசை, அமாவாசை, பௌர்ணமி, இந்த முக்கிய காலங்கள் சோமவாரம், திங்கட்கிழமை, இந்த நாள்லாம் சாமிகிட்ட கோயிலில் திருக்கோயில் விட்டுறக்கூடாது. நம்ம வழிபாடு விடாமல் செய்யணும். அந்த நேரத்தில் நாமும் ஜெபிக்கணும், திருமுறைகள் பாடணும். சாமி கோயில் வளம் வந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை முறைனா வர வரலாம் அன்றைக்கி மட்டும். அவ்வளோ சிறப்பு. நீங்கள் ஒரு 21 வச்சுருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். சில பார்த்தீங்கன்னா இதில் 3 ஏதாவது சுற்றலாமாங்க அப்படிம்பாங்க. சில பேர் நினைக்கும் ஒரு தடவை சுற்றினா பரவாயில்ல, ஒரு தடவை சுற்றினா 3 தடவை சுற்றுறது சம்மந்தானங்க அப்படிப்பாங்க. சில பேர் சினிமா படம் மாதிரி ஏறக்கூடாது, அப்படிலாம் ஏறக்கூடாது. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் எவ்வளோ தடவைனாலும் சாமி சுற்றிட்டே இருக்கும். ஆனால் ஒற்றைப்படையில் சுற்றணும். அதுதான் எப்படி சுற்றணும், ஒற்றைப்படையில் 1, 3, 5, 7, 9 என்கின்ற முறையில் நாம் திருப்பதியில் வளரணும். சிந்தை இடையறா அன்பும்
திருவேணி தண்ணில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும். கருத்து பூரா சிவபெருமானை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எதை பேசாலும் சாமி பற்றி தான் பேசுவார் அப்பர் சுவாமி. கந்தை மிகையாம் கருத்தும். உடுத்துற ஆடை எப்படி இருந்துச்சா கந்த ஆடை தான், வேற எதுவுமே கிடையாது. கந்தை ஆடை சிந்த இளையராண்டும் திருமேனிதனில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உழவார படையும். எந்த நேரம் தொண்டு செய்யறதுக்கு உழவார படம் கையில். அவங்க அக்கா சொன்னாங்க பணிந்து பணி செய் அப்படின்னாங்க. அந்த ஒன்றை உபதேசமாக எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் விடாமல் கடைசி சாமி திருவடி போகிற வரைக்கும் அதை விடலை. அந்த கையில் உழவார படையை வச்சு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு. இந்த நாளில் தான் அவர் என்ன செஞ்சார் அப்பர் சாமிகள் கடைசி நேரத்தில் இந்த நன்னாளில் கடைசி உழவாரம் பண்ணிக்கிட்டு இருந்தார். எங்கே திருப்புகழும் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா கீழே கூட ரத்தனங்களாக கிடக்குது. நாம என்ன செய்வோம், இது எவ்வளோ விலை தேரும், முதல்ல போய் என்ன செய்யணும் அடமானம் வச்சு அதை எவ்வளோ பணம் வாங்கலாம் அப்படின்னு நாம் நினைப்போம். அவர் அப்படியே எடுத்து கொண்டு போய் குப்பையில் போட்டார். அப்படி சொல்லி சாமி பார்த்தாரு, இவருக்கு பொண்ணு மேலே விருப்பம் இல்லை. சரி மாயை பெண்ணை கொண்டு வரப்போம் அப்படின்னு தேவலோக பெண்களாக வந்து முன்னாடி ஆடிக்கிட்டு இருந்தாங்க. யார் முன்னாடி அப்பர் சாமி கும்பிட்டு தயவு செய்து இங்கேருந்து போயிருக்கின்றாரு. அவங்க எல்லாம் போயிட்டாங்க. அதுலேயும் அவருக்கு விருப்பம் இல்லை. பெண் மேலே இல்லை, பொன் மேலே விருப்பம் இல்லை, எதுலேயும் விருப்பம் இல்லை. கடைசி பார்த்தாரு சுவாமி அந்த திருப்போடியில் வைத்து அவரை சிவலிங்கத்தில் அப்படியே கலந்தார் என்று அப்பர் சாமி. அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு நாள் இன்று சித்திரை சதயத்து அப்பர் சாமி. மேலே பார்த்தீங்கன்னா வைத்தியநாத சாமி இல்லை, நேரம் சாமி சுற்றி இருப்பார் 6 மணிக்கு மேலே. 7:30 அந்த இது முடியுது, திதி முடியுது. அதுக்குள்ளேயும் சாமியை வளம் வருவார். நாம் இந்த நேரத்தில் அவரை பற்றி சிந்திப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு. அப்படி ஞானசம்பந்த பெருமானை சந்திக்கும் போது அப்பர் சாமி சந்திச்சாராம். சிந்தை இளையரான்பும் திருமேனி தண்ணில் அசைவும் கந்தை மிகையாம் கருத்தும் கையில் உழவாரப்படையும் பந்திலி கண்ணீர் மலையும். அப்படி அந்த கண்ணீர் எப்படி இருந்துச்சான், திருநீர் பூசிக்கிறா 14 திருநீர் பூசிருக்காங்க அப்பர் சாமி. எத்தனை இடத்துல திருநீர் பூசணும், அடி கரெக்டாக பூசிக்கணும், பூசிருக்கோம். அதான் உண்மை. என்ன 16 இடங்களில் பூசிருக்கோம். அப்படி பூசிருக்கும் போது இப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது திருநீர். அதுக்கு எப்படி இருந்துச்சா அப்பர் சாமிக்கு அந்த சாமியை நினைந்து தன்னுடைய இனிமையும் இறைவனுடைய பெருமையும் நினைந்து கண்ணீர் தார வந்துச்சான் அப்பர் சாமி. நம்ம எல்லாம் சிவபெருமான் ஆட்கொண்டிருக்காரு அப்படிங்கிற கிரகத்தில் 60 வயசு மேலேயே நம்ம ஆட்கொண்டிருக்காரு சாமி அப்படிங்கிற நிலையில் கண்ணீர் தாரதாரையாக வந்து அப்படி உடம்பெல்லாம் சிந்தி இந்த திருநீர்லாம் எப்படி இருந்தா திட்டா தெரிஞ்சான் அப்பர் சாமிகளுக்கு. அப்படி திட்டா தெரிஞ்சான். அது சேக்கிராசன் சொல்லும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக சொல்லுவார். அந்த ஊருக்கு வரும்போது அவர் சொந்த ஊருக்கு திரு அதிகைக்கு வரும்போது அடியாரெல்லாம் எதிர்கொண்டு அழைத்தார்களாம். அப்போ சுவாமி அப்பர் சாமிகளுக்கு அப்படியே அவருடைய திருமேனி வந்து திட்டா தெரிஞ்சான். திருநீர்லாம் கண்ணீரில் நனைஞ்சி. இப்போ தண்ணீர் நனைஞ்சா எப்படி இருக்கும் திருநீர், இருக்கிற இடம் தெரியாது. அதுபோல் இவர் அது எதில் நனைஞ்சிருந்துச்சுனாலே கண்ணீரில் நனைஞ்சிருந்துச்சான். அதுக்காக மேலே தண்ணியெல்லாம் ஊற்றலை, அப்புறம் கண்ணீரில் நனைந்து. அதுபோல் இப்போ எந்த நேரம் சாமி நினைந்து கண்ணீர் பெருகிட்டே வருது அப்படின்னு சொல்லி 60 வயசில் பக்குவம் வந்துருச்சு. சாமி அவரை ஆட்கொண்டார். நமக்கு இப்போ ஆட்கொண்டிருக்காரு. நமக்கு பக்குவம் வர போய் தானே சாமி ஆட்கொண்டிருக்காரு. நமக்கு பக்குவம் வர போய் தானே சாமி ஆட்கொண்டிருக்காரு. அப்போ எப்படி இருக்கணும், இதை நாம் தக்க வைக்கணுமா வேண்டாமா? இந்த வாழ்வுதனை நம்ம என்ன செய்யணும், இந்த வாழ்வுதனை செம்மையாக்குவது சிவமே. அதனால் அந்த சிவத்தை நம்ம என்ன செய்யணும், பிடித்து கொண்டு இந்த வாழ்வை நாம் என்ன செய்ய வேண்டும், சிவவாழ்வாக ஆக்கிவிட வேண்டும். இங்கிருந்து நாம் என்ன செய்யணும், வேறு எங்கேயும் போகக்கூடாது. இது சாமி போய் நல்லா பட்டுக்கொண்டு வழிபாடு செய்து கொண்டே இருக்கணும். திடீர்னு அங்கிட்டு போகிறேன் இங்கிட்டு போகிறேன்னு என்ன செய்யக்கூடாது, பழசெல்லாம் ஞாபகப்படுத்திட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆரம்பத்தில் எப்படி இருந்தோம் அப்படின்லாம் நினச்சி வச்சுக்கோங்க, நாம் வழிபாடு செய்ய முடியாது. இனிமேல் நம்ம என்ன செய்யணும், நம்ம மேலே போய்கிட்டே இருக்கோம். மேன்மை அடைந்து போய்கிட்டு இருக்க நேரத்தில் கீழே பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. நம்ம எப்படி இருந்தோம் அப்படின்லாம் யோசிக்கக்கூடாது. நாம் இறை வழிபாடு பண்ணி போய்கிட்டே இருக்கோம். திரும்பியே பார்க்கக்கூடாது. திரும்பி பார்க்கறது நமக்கு வேலையே கிடையாது. நமக்கு நிறைய வேலை இருக்குது. நாங்கள் தவறு இருக்குது, ஜப்பம் இருக்குது, தியானம் இருக்குது, திருமுறைகள் பாடுதல் இருக்குது, விளக்கு போடுதல் இருக்குது, பூக்கட்டுதல் இருக்குது, நிறைய பணி இருக்குது. நமக்காக பணி இல்லை, நமக்கு எத்தனை பணி இருக்குது. இதெல்லாம் விடுத்து தான் நம்ம உலக பணியெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அது வேறு விஷயம். ஆனாலும் சிவப்பணி கண்டிப்பாக ஒரு நாளில் தினசரி சிவப்பணி செய்யாமல் இருக்கக்கூடாது. வீட்டில் இருந்தாலும் சிவப்பணி செய்யணும். வீட்டில் இருந்து என்ன சிவப்பணி செய்ய சொல்லுங்க பார்ப்போம். வீட்டில் இருந்து என்ன சிவப்பணி செய்யணும். நான் திருமுறை பாடுவேங்க, ஓகே. திருமுறை எல்லோரும் பாடுறது எனக்கு அடியனுக்கு என்னவோ தெரியல. நீ பாடுறீங்க, சரி ரைட்டு.
பாடுறீங்க, ரைட்டு. வேற எல்லாரும் விளக்கு பற்றி பாடுறீங்க, வெரி குட். வேற வேற என்ன பண்ணி செய்றீங்க? விளக்கு போடுறீங்க, சாமி விளக்கு போட்டு திரும்ப பாடுவீங்க, ரைட்டு. வேற வீட்டில் சூப்பூஜை பண்ணும்போது பாடுவீங்களா? அந்நேரம் விளக்கு போடுவீங்களா? விளக்கு போட்டு சூப்பூஜை பண்ணுறீங்களா? அது சூப்பணி தானே, சூப்பூஜை செய்யணும் அவ்வளோதானே. ஒரு பாடாவது பாடுவீங்களா? ஒரு பாடாவது பாடிட்டு தான் போகணும். திருமுறை பாடாமல் மட்டும் இருக்கக்கூடாது. சிவபூஜை செய்யும்போது திருமுறை பாடாமல் இருக்கக்கூடாது. திருமுறை தான் என்ட்ரு. நீங்கள் என்ன கிரீஸ்னு சாமி பார்க்க மாட்டார், அப்படியே அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுவார். ஆனால் கடைசி நீங்கள் திருமுறை பாடுவீங்களா, அதை இருப்பார் சாமி. அங்கே தான் உங்களுக்கு கண்ணீரே வரும். அதுக்கு ரிஜெக்ட் பண்ண மாட்டார். நீங்கள் அத்தனை செஞ்சால் தான் உங்களுக்கு கண்ணீர் வரும்னு சொல்லுவார். சரி, சிவபூஜை எல்லா கிரிகளும் செய்தால் தான் கடைசி திருமுறை பாடும்போது நம்மளை அறியாமல் பண்ணிடணும். பஞ்சாய அடிமடவாள் கடை கண்ணால் இடர்பட்டு நஞ்சாய துயர் கூற நடுங்குவேன் நின்னருளால் உயிஞ்சேன் எம்பெருமானே உடையானே அடியேனே அஞ்சேல் என்று ஆண்டவாறு அன்றே அம்பலத்து அமுதே அம்பலத்து அமுதே. பாடும்போது நம்ம அறியாமல் என்ன வரும், எப்படியாவது ஒரு சொட்டு கண்ணீர் கண்டிப்பாக. சாமி நான் அடியனா ஒரு ஆளா சாமி, என்ன கூட ஆகிட்டே சாமி, நான் எப்படிப்பட்டவனா பெண்களுக்கெல்லாம் மயங்கி கிடைக்கும். பஞ்சாய அடிமடவால் கடைக்கண்ணால் இடப்பட்டு அப்படி இருந்தே சாமி. அதெல்லாம் அடியனை இந்த ஒரு நல்ல வாழ்வு தானே, நல்ல வாழ்வாகி இந்த சைத்திரத்தில் அடியனையும் ஆட்படுத்தி உனக்கு ஒரு அடியனாக ஆக்கி என் அடியான் என்று பாதி மாதம் கூடிய பரம்பரை நிரந்தரமாய் நின்ற ஆதி ஆண்டுகள் அடியேறி கூட்டிய அதிசயம் கண்டாமைக்கிறாரு. என்னையெல்லாம் ஒரு பொருட்டாக மதித்து என்னை அடியாராக்கியிருக்கேன் சாமி. நான் எப்படியோ கடந்தவன், பெண்களுக்கு மயங்கி கிடந்தேன். அதெல்லாம் விட்டு நீ கவலைப்படாதப்பா, இது வரைக்கும் போதும் நீங்களாவது உன்னை நான் ஆட்கொள்வேன் அப்படின்னு சொல்லி என்னை ஒரு பொருளாக மதித்து என்னை ஆட்கொண்டாய் பெருமானே அப்படின்னு மாணிக்கவாசன் பண்ணணும். அதான் பாடலில் கேட்கணும். நாய் சிவை ஏற்றுவித்த அம்மா எனக்கு அருளியவார் ஆறுவருவார் அச்சவை கூட சொல்றாரு. நாய் சிவியில் கொண்டு போய் ஏற்றின எப்படி இருக்கும், அவரை தன்னை நாய் பல இடங்களில் சொல்றாரு. என்னை போய் சிவிகளை உட்கார வச்சு ஏற்றி கொண்டு போறிய சாமி அப்படிங்கிற மாணிக்கவாசன். நம்மளாம் இப்போ சிவிகளை உட்காந்து போயிருக்கோம். நம்மையும் ஒரு பொருளாக்கி சிவபெருமான் தன்னை அடியவராக ஆக்கியிருக்காரு அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாக்கியம். நம்ம எத்தனை பிறவியில் செய்த புண்ணியம் நமக்கு சாமி வந்து வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இறைவன் வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அப்போ இதை நம்ம தக்க வைக்கணும் வேண்டாமா சொல்லுங்க பார்ப்போம். தக்க வைக்கணும்ல, கண்டிப்பாக அப்படி நாங்கள் வழிபாடு செய்யணும். இதை வந்து இம்மையே உங்கள் சிக்கனை பிடித்தேன் எங்கிருந்து அழுவது. சரி, அப்படி அப்போ சாமியிலேருந்து எதுவும் வந்திரி கண்ணீர் மழையும் கையில் உழவார படையும் வடிவில் போய் திருநீர் அப்படி இருந்துச்சான். அப்போ சாமி அந்தமில்லாத வேடத்து அரசும் வந்து எதிர் வந்து அடைய ரெண்டு பேரும் அப்போ சாமியிலும் ஞானசம்பந்த பெருமானும் ரெண்டு பேரும் வந்து எதிர் வந்து அடைந்தாரலாம். உடனே இவர் என்ன செய்யறாரு, திருவடியில் விழுந்தார். அப்போ சாமி யாருடைய திருவடியில்? இவருக்கு வயசு தானே அந்த நேரத்தில். அப்பதான் ஞாபகம் அறிஞ்சிருக்காரு. முதல்ல வந்து சதிக்கிறாங்க. முதல்ல பார்த்தவே எடுத்தாரு குழந்தை அப்படி திருவடியில் வந்து விழுந்தாரு. எத்தனை வயசாடு? 70 வயசாடு குழந்தை காலம். இவர் என்ன செய்யாரு, கையை பிடிச்சிக்கிட்டாரு. ஞானசம்பந்த பெருமான் அப்பா சாமியோட கையை பிடிச்சிட்டு கண்ணை ஒத்திக்கிட்டாங்க. ஏன் கையை பிடிச்சாரு சொல்லுங்க பார்ப்போம். காலை தான் விழுவணும், இந்த காலத்தை சொல்லிட்டாங்க. அவர் இந்த கையால் உலகாரப்பணி செய்த அந்த காரணத்தினால் கையே என்ன செய்யாரு, திருவடியாக நினைந்து கையை என்ன செய்யாரு, ஞானிகளை அப்படி வழிபாடு பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்தமில்லாத வேடத்து அரசும் எதிர் வந்து அணைய அப்படின்னாரு சைக்கிளாசன். அப்படி ஞானிகள் எப்படி வந்து எதிர்கொண்டிருக்காங்க பாருங்க. அப்போது ஒரு முறை பார்த்தீங்கன்னா அந்த ஞானசம்பந்த பெருமான் திருமறை காட்டில் அப்பசாமியில் அவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மதுரை மாநகரில் சமணம் தடை தொங்குது, சைவம் கீழே கிடக்கு. இந்த நேரத்தில் என்ன செய்யலாம்னு மங்கையர்கரசி செம்மையாரும் குலச்சேரியாரும் யோசித்து எப்படியாவது வந்து சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்பி உடனே குலச்சேரியாரை அனுப்பி இந்த மாதிரி திருமறை காட்டில் இவங்க இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்சு ஞானசம்பந்த பெருமானை அழைக்க வேண்டும் என்று படைகளோடு அனுப்பிவிட்டார் மங்கையர்கரசி செம்மையார். உடனே குலச்சேரி என்ன செஞ்சாங்க, நேராக போய் திருவடியில் போய் விழுந்தாராம். விழுந்தவர் எந்திக்கவே இல்லையா. குலச்சேரியார் ஞானசம்பந்த பெருமான் திருவடியில் விழுந்து எந்திக்கவே இல்லையா. சென்ற காலத்தின் பழுதில்லா திறமும் இனி எதிர்காலத்தின் சிறப்பும் இன்று எழுந்தருளப்பெற்ற பேரிதனால் எற்றிக்கும் திருவருளுடையும்
நன்றில் அழுந்திய நாடும் நற்றமில் வேந்தரும் உயிர்ந்து வென்றிகள் திரு நீற்று ஒளியும் மேன்மையும் படைத்தனம் என்பார் அப்படின்னு விழுந்து சாமி பாண்டிய நாடு நீங்கள் என்ன செய்யணும், சைவத்தை வளர்க்க வைக்கணும், அத்தனை பேர் திருநீர் பூசணும், திருநீற்று ஒளி மிகுந்த நாடாக விளங்க வேண்டும், மன்னர் மாற வேண்டும் என்று விரும்பி திருவடியில் விழுந்தவர் எதிக்கவே உழைச்சிரியர் அமைச்சர் இருந்தவர். ஏற்கனவே பல தடவை கதை சொல்லியிருக்கேன். அமைச்சருங்கிறது எப்படி இருக்கணும், நல்ல அமைச்சராக இருக்கணும். அரசருக்கு அமைச்சர் எப்படி இருக்கணும், சிறந்த அமைச்சராக இருக்கணும். சிறந்த அமைச்சர் இருந்தால் தான் அவர் என்ன செய்ய முடியும், அரசை செம்மையாக வழிநடத்த முடியும். அப்படி அனபாய சோழன் முறை மாதிரி போய்கிட்டு இருந்தான், காவலர்களாக எடுத்து படிச்சுக்கிட்டு இருந்தான் அனபாய சோழன். உடனே சைக்கிள் சாமி நினைச்சாரு, அமைச்சராக இருந்தார். நல்ல அமைச்சருக்கு போய் தான் அவர் என்ன செஞ்சாரு, மாறினார். அரசரை பார்த்து சொன்னாரு, இது அவனோட போய் படிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னாரு. காமனூரில் போய் படிச்சுட்டு இருக்கீங்களே, அவனூல் இதுவாயின் இது சிவனோட படிங்க அப்படின்பார் அவர். சைக்கிள் சாமி சொல்லுவார், அவனோட விடுத்து சிவனூல் படியுங்கள் அப்படின்பார். அவனூல் இதுவாயின் சிவனூல் எது அப்படின்னாரு. உடனே அப்போதான் 63 நாயன்மார்களை பற்றி எடுத்து சொல்கிறாரு சைக்கிள் சாமி. எப்படியெல்லாம் ஞானியெல்லாம் வாழ்ந்துருக்காங்க, எப்படி நாயன்மார்கள்லாம் மேன்மை அடைந்திருக்காங்க, இறைவன் மேல் அவர்கள் எப்படி அன்பு செலுத்தியிருக்கிறார்கள் என்பதை பற்றி இதை படியுங்கள் என்று சொல்லி அரசருக்கு எடுத்துக்கணும். ஓடுதான் அப்படி இருக்கணும். அமைச்சர்னா ஒரு நல்ல அமைச்சராக திகழணும். அப்படி ஒரு முறை ஏறினவங்கிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன். ஒரு அரசருக்கு ஒரு அமைச்சர் இருந்தார். என்ன, தன் மகளை எப்படியாவது கட்டி கொடுக்க வேண்டும் என்று அரசருக்கு ரொம்ப கவலை. உடனே அமைச்சர் பண்ணினாரு, வேறு ஒன்றும் வேண்டாம், ஒரு நல்ல ஆளாக, பொய் சொல்லாத ஆளை, நல்ல நேர்மையுடைய ஆளை செலக்ஷன் பண்ணுவோம், நீங்கள் கவலைப்படாதீங்க ராஜா அப்படின்னாரு. யார், அமைச்சர். ஊரில் தண்டரை பண்ணாங்க. தண்டரை போட்டு அத்தனை பேருக்கு விதையாது முளைக்காத விதையை பூரா அத்தனை பேருக்கு கொடுங்க அப்படின்னா அத்தனை பேருக்கு கொடுத்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 50-55 பேர் வரைக்கும் வந்து அந்த விதையை வாங்கிட்டு போயிட்டாங்க. எப்படியாவது ராஜா மகளை நம்ம மனம் முடிக்க வேண்டும் என்று அத்தனை பேரும் வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போய் அத்தனை பேரும் முளைக்க யார் அதிகமாக பூ, அவர் சொல்கிறாரு, கொடுக்கும்போது என்ன சொல்கிறாரு, யாருக்கு அதிகமாக பூ வருகிறதோ அவர்களுக்கு தான் என்னுடைய மகளை கட்டி கொடுப்பேன் என்று இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் சொல்கிறாரு. அதுபடி அரசனும் ஆணை வைக்கின்றார். உடனே அத்தனை பேர் வீட்டில் போய் என்ன செய்கிறாங்க, விதை போட்டது முளைக்குமா, முளைக்காத தான் கொடுத்துருக்காங்க. அத்தனை பேர் என்ன செஞ்சுருக்காங்க, ஆளாளுக்கு 10 பூ 15 பூ 20 பூ முளைக்காத விதைய முளைச்ச மாதிரி அத்தனை பூவையும் கொண்டு வந்து முன்னாடி வந்து வரிசையாக நிற்காங்க. அதில் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா அவனும் முளைக்க போட்டு பார்த்தான், ஒன்றும் முடியலை. என்னடா இது, எல்லாருக்கும் பூ முளைச்சிருக்கு, நமக்கு ஒன்று கூட முளைக்கிறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தத்தில் கடைசியாக நின்னான் அவன். இந்த ராஜா அப்படி பார்த்துட்டே வந்தார். எல்லாரும் கையில் பூ வச்சுருந்தாங்க. கடைசி ஒருத்தர் இருந்தான் பாருங்க, அவன்கிட்ட பூவே இல்லை, அழுதுகிட்டே இருந்தான். இங்கே வாப்பா அப்படின்னாரு. அவர் ஏன் அழுகுற அப்படின்னு. இல்லை அரசே, எல்லாருக்கும் பூ வந்து நானும் முதலுக்கு போட்டு பார்த்தேன் அரசே, ஒன்று கூட முளைக்கவே மாட்டேங்க அரசே அப்படின்னாரு. என் மகன் உனக்கு தான் அப்படின்னா. என்ன விஷயம் சொல்கிறீங்க? ஆமாப்பா, நாங்கள் கொடுத்த விதை முளைக்காததான் கொடுத்தோம், அத்தனை பேர் போய் சொல்லியிருக்காங்க, நீ தான் உண்மை சொல்லியிருக்காங்க, அதனால் என்னுடைய மகள் இந்த இதுக்கு நிறைய கதை சொல்லலாம். இந்த அமைச்சர் பயிர்களுக்கெல்லாம் நிறைய கதை சொல்லலாம். இருந்தாலும் நமக்கு அது நேரம், நம்ம முழு குடும்ப அளவுக்கு ஞானிகளை பற்றி மட்டுமே நம்ம சொல்லணும். இப்படி எதிர்கொண்டு அணைகிறதுல இப்படி நிறைய விஷயங்கள். இப்படி எதிர்கொண்டு வந்து அழைத்து ஞானசம்பந்த பெருமானை எதிர்கொண்டு அழைத்து பாண்டிய நாட்டிற்கு வருமாறு என்ன செய்தார், குலச்செரியார் கட்டளையிட்டார். வந்து விழுந்து பணிந்தார். உடனே ஞானசம்பந்த பெருமான் என்ன செய்யார், பாண்டிய நாட்டுக்கு சென்று அங்கே திருநீற்றின் ஒளியை மேன்மையும் படைத்தனம் என்பார். இந்த மாதிரி திருநீட்டு எங்கே பார்த்தாலும் திருநீர் பூசு மாதிரி செஞ்சார். ஞானசம்பந்த பெருமான் வரலன்னு நம்ம பாண்டியனால எப்படி இருக்கும் தெரியுமா உங்களுக்கு, இருளில் கிடக்கும். ஞானசம்பந்த பெருமான் வந்து தான் நம்மளெல்லாம் மேன்மைப்படுத்தியிருக்காரு. இப்போ நம்ம திருநீர் பூசி இருக்கோம்னா கொடுத்த வாழ்வு யார் கொடுத்தது, ஞானசம்பந்த பெருமான் கொடுத்தது. இல்லைன்னா நம்ம இப்படிலாம் திருநீர் பூசி இருக்க முடியாது. சமணர்கள்லாம் திருநீர் பூசி இருந்தாலே என்ன செய்வாங்க, கண்டு முட்டு வைப்பாங்க. அது திருநீரை பார்த்துட்டாங்களாம், உடனே கண்டு முட்டு வைப்பாங்க. சிவபெருமானை பற்றி சொல்லிட்டோம்னா கேட்டு முட்டு அப்படிம்பாங்க. இது சாம்பல் பூசின சாமி அப்படிம்பாங்க. சாமி வந்து சிவபெருமான நிறைய சொல்லுவாங்க, நிகழ்வாங்க. ஆனால் சிவபெருமான் எதுக்கு அசைய மாட்டார். நம்மளால நீ எப்படி வேணாலும் பேசி, எல்லா நாமும் என்னுடைய நாமம் தான்ப்பா அப்படிம்பாரு. நீ இருளாண்டின்னு கூட சொல்லு, இருளில் கிடக்கிறவங்க கூட சொல்லு, எல்லாமே சிவபெருமான் பேர் தான். சுடல்னா என்ன அர்த்தம், சுடுகாடு. சுடல் முத்து சுடலசாமி அப்படிங்காங்கல்ல, அதெல்லாம் சிவபெருமான் பேர் தான். ஏன்னா சுடுகாட்டில் சிவபெருமான் தான் இருப்பார், யாரும் அந்த ஏரியாவுக்குள்ள வர மாட்டாங்க. அதனால் சுடலைச்சாமினாலும் சிவபெருமான். இருளாண்டின்னு ஏன் பேர் தெரியுமா உங்களுக்கு,
இருளாண்டி இல்லப்பன் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நள்ளிருளில் நட்டம் நள்ளிருளில் கூட சிவபெருமான் தான் என்ன செய்கிறாரு, இந்த உயிரினையெல்லாம் காக்கிறார். கேவல நிலையில் இருக்கும்போது கூட சிவபெருமான் நம்ம விட்டு பிரிவது நாம் மறந்துடுவோம். சாமி நம்ம விட்டு பிரிவதே இல்லை. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போ அறியாமை முற்றிலும் மறைப்பாக இருந்தது, சாமியை பார்க்க விடாமல் தடுத்தது. இப்போ கொஞ்சம் பார்க்குமாறு சாமி என்ன செய்கிறாரு, நமக்கு ஒரு வாழ்வு தந்திருக்காரு. அவரை காணுமாறு செஞ்சுருக்காருல்ல. அப்போ நம்ம என்ன செய்யணும், காணணுமா வேண்டாமா? அவரை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும், கண்டு பண்ணணும், வழிபாடு செய்யணும். ஆனால் இப்போ நம்ம 2 கண்ணு கொடுத்துருந்து கூட நமக்கு என்ன வர மாட்டேங்கி, ஞானம் வர மாட்டேங்குது. அப்போ முற்றிலும் ஞானம் இல்லை, ஓகே. இப்போ கொஞ்சம் ஞானம் இருக்குது, அவரை காணுமாறு ஞானம் இருக்குது. அப்படி இருந்து கூட நம்ம என்ன செய்வோம், ரிஜெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கும் சாமி வழிபாடு பண்ணாமல். அப்படி இல்லாமல் நம்ம என்ன செய்யணும், விடாமல் பார்த்துக்கொண்டே பார்த்து வழிபாடு செய்யணும். சாமி கண்ணை மூடி வழிபாடு செய்யக்கூடாது. சிவபெருமான் பார்க்கும்போது நல்லா பார்த்து ஒவ்வொரு அங்கங்களையும் ஒவ்வொரு மாலைகளையும் பார்த்து ரசிக்கணும். ஒவ்வொரு அழகையும் பார்த்து ரசிக்கணும். கண்ணார கண்டும் என் கையாலே கூப்பியும் சாமி கும்பிடும்போது இப்படி கும்பிடணும். கரைக்கிழமை சொல்கிறாங்க, சாமி உன்னை எப்படி திரும்ப சாமி கும்பிடணும் சொல்லுமா அப்படியா. சாமி கண்ணார கண்டும் என் கையாலே கூப்பியும் என்னார என்னத்தாள் அப்படின்னு யார் சொல்றா? என்னார என்னத்தாள் எங்கோன் அப்படின்னு அந்த பாடலில் பாடுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து பாருங்க, அற்புதத்துக்கு வந்தது எழுதும் பாடலாம். கண்ணார கண்டும் கையால கூப்பியும் என்னார என்னத்தாள் எங்கியும் அப்படின்னு வாயானை மனத்தானை மனத்தில் உள்ள கருத்தானை கருத்தறிந்து முடிக்கக்கூடிய பெருமானை நாம் என்ன செய்யணும், கண்ணார கண்டு வழிபாடு செய்யணும். மைப்படித்த கண்ணாலும் தான் கட்சி மயானத்தான் வார்சடையான் எண்ணி நல்லான் ஒப்புடையர் அல்லன் ஒருவன் அல்லன் ஓர் ஊரனும் அல்லன் ஓர் உருவமும் இல்லி அப்படியும் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டணும். சிவபெருமான் பார்த்து நமக்கு ஒரு கண்ணு கொடுக்கணும். என்ன கண்ணு தெரியுமா? அருள் கண் கொடுத்தா தான் நாம் அவரை பார்க்க முடியும். இந்த கண்ணை கொண்டு நாம் என்ன செய்ய முடியாது, முழுமையாக பார்க்க முடியாது. அப்போ அவன் அருளாலே அவன்தால் வணங்குங்கிறது என்ன அப்படின்னா, அவர் பார்த்து நம்ம என்ன செய்யணும், அப்படியும் அந்நிறமும் அவ்வன் வண்ணமும் அவன் அருளே கண்ணாக காணி நல்லால், அவன் அருளே கண்ணாக காணி நல்லான்னா என்ன அர்த்தம், அவரே பார்த்து நமக்கு என்ன செய்யணும், அந்த ஞானக்கண்ணை கொடுத்தா தான் நாம் என்ன செய்ய முடியும், சாமி பார்க்கணும். இல்லைன்னு நம்ம பார்க்க முடியாது. அவன் அருளே கண்ணாக காணி நல்லா, நான் பார்த்துட்டேன், சிவபெருமானை பார்த்துட்டேன், திருக்கோயிலுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்ம செய்கிறோம். நாம் பார்க்க முடியுமா? அதனால தான் மாணிக்கவாசகர் பாடும்போது தெளிவாக பாடுறாரு. நீ வந்து காட்டினாய் கழுக்குண்டிலே முடிஞ்சு வச்சா, நீ என்னால் காண முடியாது சாமி, நீ வந்து காட்டுன, அதனால நான் திருக்கழுக்குன்றதை பார்த்து வழிபாடு பண்ணேன் அப்படின்ட்டாரு. நீட்டாக முடிச்சு போயிட்டாரு. அது மாதிரி எது இப்போ உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். வேண்டத்தக்கது அறிவோயினி வேண்ட முழுதும் தருவோயினி வேண்டிய என் மார்க்கு அறிவோயினி வேண்டி என்னை படிகொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் நானும் அதுவே வேண்டி நல்லால் வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் உண்டன் விருப்பென்றேன்னு விட்டுட்டாரு. எது சொன்னாலும் சாமி விட்ட பொறுப்பு விட்டாரா, நாம என்ன செய்வோம், எதுனாலும் நம்மளே உயர்வாக நினைத்து நாம கீழே தான் போய்க்கணும். எப்போ நம்ம உயர்வாக நம்மளை நினைக்கிறோமோ நம்ம கீழே போயிடும். எப்போ இறைவனை உயர்வாக நினைக்கிறோமோ அப்போ நாம மேலே வரும். நாம் மேலே போவது கீழே போவது நம்ம நடந்துக்கிறது தான் இருக்குது. அதனால் நம்ம எப்படி இருக்கணும், மேன்மை அடைய வேண்டும் என்றால் இறைவனை கேட்டுக்கொண்டே போகணும், அவனை வாழ்த்திக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இப்படியும் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டும். அதனால் சாமி பார்த்து நமக்கு என்ன செய்யணும், காட்டணும். இப்போ காட்டியிருக்காரு, நாம் காணுறோமா அப்படின்னா காணலை. உண்மையான கண்ணோடு நாம் என்ன செய்யலை, காணலை. அப்படி உண்மையான கண்ணோடு அருள் கண்ணோடு நாம் நோக்கினால் இறைவன் நாம் கண்ணை மூடினா கூட நம்ம என்ன செய்வார், நம்ம நெஞ்சத்தை விட்டு அகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்யணும், இறைவனை வழிபாடு செய்யணும். சரி, இப்படி நிறைய இருக்குது. இந்த எதிர்கொண்டு அடையிறதுக்கு நிறைய பாடல் தான் இருக்குது. அது ஒரு முறை பார்த்தீங்கன்னா திரு நெல்வாயில் அறத்துறையில் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணாரு, நடந்து போகிறத பார்த்து சிவபெருமானுக்கு ரொம்ப தாங்கலை. அவங்க அப்பா தலைகளை வச்சுக்கிட்டு ஞானசம்பந்த பெருமான் அப்படி போனாங்க. உடனே பிள்ளைக்கு கால் வலிக்குமே அப்படின்ட்டு உடனே என்ன பண்ணாரு, முத்துச்சிவிகை இருக்குது பார்த்தீங்களா, அதை உடனே முத்துச்சிவிகை முத்துக்கொடை முத்து சின்னம் திருச்சனதெல்லாம் ஊதுற வாசிப்பு எல்லாமே சாமி பண்ணாரு. திரு நெல்வாயில் அறத்துறையில் அங்கே இருக்கக்கூடிய அந்தணர்களுடைய கனவில் யாம் அந்த அறையில் வைத்திருக்கின்றோம், நம்பால் ஞானசம்பந்த பெருமான் வருவான், அவனிடம் கொடுக்க வேண்டும் என்று அந்த அந்தணர்களோட கடவுள்கிட்ட சொல்கிறார். இங்கேயும் ஞானசம்பந்த பெருமான் கடவுளையும் சாமி சொல்கிறார்.
உடனே 2 பேரும் வந்து எதிர்கொண்டு காத்திருக்காங்க. யாரு நம்ம அந்தனர்கள்லாம் காத்து கொண்டிருக்காங்க. உடனே ஞானசம்பந்த பெருமான் வந்தார். வந்ததும் இந்த முத்திச்சிவியை பார்த்ததும் உடனே சிவபெருமான பார்த்தாங்க. அதான் ஞானிகள் பார்க்கும்போது எப்படி பார்ப்பாங்க, எதை பார்த்தாலும் இப்போ நம்ம புதுசாக ஒரு பைக் வாங்கணும்னு வச்சுக்கோங்க, என்ன செய்வோம், உடனே சாவியை போட்டு டக்குன்னு வேகம் போக ஆரம்பிச்சிடும். சாமி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற அது கூட போயிலே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் அங்கே போய் தான் சாமிகிட்ட கொடுப்போம் சாமி. அவர் பார்த்ததுமே என்ன செஞ்சார், உடனே எடுத்ததுமே ஏறிடல சிவிகை மேலே ஞானசம்பந்தர். எந்த ஈசன் எம் பெருமான் ஏறமர் கடவுள் என்று சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை கூடுவதல்லால் கந்த மாமலர் மிடற்று கடுமுடல் நீவாமல்கு கரைமேல் அந்த சோலை நெல்வாயில் அறத்துறை அடிகள்தம் அருளே அப்படின்னு ஞானசம்பந்தர் பாடுறாரு. அப்படி சிந்தை செய்பவர் கல்லால் சென்று கை போடுவதல்ல. யார் சிவபெருமானை நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு தான் அருள், நினைக்காதவர்களுக்கு இல்லை. அப்படி இந்த திருமுறைகள் பாடி 5 எழுத்து ஓதி வந்து தான் என்ன செய்யலாம், அந்த சிவிகை போயிடுறாங்க. நமச்சேர்த்தை சொல்லிட்டு 3 முறை வளம் வந்தாராம். வளம் வந்து அதுக்கப்புறம் தான் சிவிகை மேல் ஏறினாராம். அப்படி ஏறும்போது சோதிமுத்தின் சிவிகை சூழ் வந்து பாரடைய வந்தணிந்து வெண்ணீற்றொலி மேன்மையும் படைத்தனம் என்பார் அப்படிம்பார். இந்த அந்த சைக்கிளாசம் சொல்லும்போது இந்த கரெக்டாக உலகலாம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போது ஒன்று வரும், நடுவில் ஒன்று வரும், கடைசியில் ஒன்று வரும். இந்த 12ஆம் திருமுறையில் ரொம்ப சிறப்பு. சோதிமுத்தின் சிவிகை சூழ் பார் வந்து அடைய வெண்ணீற்றொலி போற்றி நின்று ஆதியார் அருளாதின் 5 எழுத்து ஓதி ஏறினால் உலகலாம் அப்படின்னு இருக்கா. அந்த எப்படி ஏறினாரா, அந்த சிவிகை மேலே 5 எழுத்தை ஓதிக்கொண்டு அந்த சிவிகை மேல் ஏறினார். இப்போ இந்த இடத்துல உலகலாம் முடியுதா, முதல்ல உலகலாம்னு ஆரம்பித்தார், நடுவில் உலகலாம்னு முடித்தார், கடைசி என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகள் நின்றதெங்கும் நிலவி உலகலாம் அப்படின்னு முடிப்பார். இது ஒரு சிறப்பு. இதெல்லாம் ஞானத்துக்கு தகுந்தவாறு பாடலாம் அமைச்சிருக்கும். முதல் பாடல் உலகலாம், நடுவுள்ள பாடல் உலகலாம், முடியலை அப்படி அமைத்து இருக்கிறார். என்ன சிவபெருமான் திருவுருள் தான், நமக்கு நிறைய இருக்குது, நமக்கு பாடி பணியணும், அதுதான் நமக்கு வேலை. சரியா சரி. இப்படி நிறைய சுற்றத்துடன் அவுணரின் மன்னனான அசுரேந்திரன் சூரபத்மனை சிவந்த கைகளால் உடனே எதிர்கொண்டு பார்க்காங்க. 2 பேரும் எதிர்கொண்டு பார்க்காங்க. பார்த்ததும் உடனே அந்த சிவந்த கைகளை பார்த்து என்ன செஞ்சாராம், அசுரேந்திரன் கைகளால் தொழுது கொண்டு பிரிந்து போன உடலான தன்னிடமிருந்து பிரிந்த ஆன்மாவை வந்து பொருந்தும் தன்மை போல பிரிஞ்ச ஆன்மா மறுபடியும் ஒன்று சேர்தல் போல சூரபத்மனை பார்த்து அந்த கைகளை பார்த்து தொழுதாங்க. அப்போது கொடிய அவுணரின் மன்னனான சூரபத்மன் அசுரேந்திரனை பார்த்து, நீ நலவுடன் இருக்கின்றாயா என்று வினவ, சிறந்து உங்கள் குளமுறை பிரகாசித்து தோன்றிய வீரனே, நீ இருக்கின்றாய், அதனால் எங்களுக்கு தீமைகள் வருமோ, நீ இருப்பதனால எங்களுக்கு தீமைகள் வருமோ அப்படின்னு சொல்லி அசுரேந்திரன் சொன்னான். இதுனா என்னென்னா ரொம்ப பணிவுன்னு அர்த்தம். நீ இருக்கும்போது எங்களுக்கு என்னங்க கவலை அப்படிங்கும்ல, அது மாதிரி சூரபத்மன் இப்போ வராங்க இருந்தாச்சு, நீ இருக்கும்போது எங்களுக்கு என்ன கவலை அப்படிங்கிறாரு அசுரேந்திரன். இத்தகைய சொற்களை சொல்லி அசுரேந்திரன் சூரபத்மன் அருகில் சென்றான். அப்போது மாயையின் சிறந்த மகனான சூரபத்மன் நெருங்கிய அவுணர் படை சூழ வெற்றியுடன் பூலோகத்திற்கு விரைவாக திரும்பினான். அங்கிருந்து உடனே பூலோகத்தில் கூட வர வேண்டும் என்று அங்கிருந்து வராங்க. சூரபத்மன் நில உலகில் வந்தான் என்று சொல்லை கேட்டு தாமரவன் வீட்டிற்கு 4 இந்திரனும் மற்ற தேவர்களும் பெருமிக்க முனிவர்கள் அனைவரும் விரைந்து வந்து திருமால் அருகில் கொள்கின்ற பார்க்கடலில் சென்றனர். இப்போ எல்லாரும் எங்கே போனாங்க, திருமாலை போய் பார்க்க வேண்டும் என்று அத்தனை பேரும் பார்க்கடலுக்கு ஓடுறாங்க. இப்போ சிவபெருமானை உடனே பார்க்க முடியாது, திருமாலை பார்த்துடலாம். அதனால் இப்போ தேவ இந்திரன் 4 பேர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, இப்போ விஷ்ணுவை போய் பார்க்க வேண்டும் என்று அங்கேருந்து வந்தாங்க. கொய்யப்படுகின்ற துளசி மாலையை சூடிய முடியை கொண்ட அழகரான திருமாலை அடைந்து அவர் என்ன மாலை அணிஞ்சிருக்காரு, சிவபெருமான் என்ன மாலை அணிஞ்சிருப்பாரு, வில்வ மாலை. வில்வம் துளசிக்கு வித்தியாசம் இருக்கா, அது துளசி மாலை எப்படி இருக்கும், சூடாக இருக்கும். வில்வ மாலை எப்படி இருக்கும், குளிர்ச்சியாக இருக்கும். சாமி எப்படிப்பட்டவர், நெருப்பு, பொங்கு அழல் உருவன் பூத நாயகன் 4 வேதமும் பொருட்களும் அருளி அங்கே கண்டி தன்னோடும் அந்த அளவாயாவதும் அது இதுவே அப்படிங்கிறார்ல. சிவபெருமான் எப்படி போகிறான், நெருப்பு பிளம்ப இருப்பான். அப்போ வெப்பத்துக்கு என்ன எது வேணும், வில்வம், குளிர்ச்சி வேணும், அது தணிக்கும். இவர் பாருங்க இந்த அளவுக்கு குளிர்ச்சியாக இருக்காரா, கடவுளே இருக்காரா, இவருக்கு என்ன வேணும், வெப்பம் வேணும். அதனால் 2 பேருக்கு எப்படி வச்சிருக்காரு பாருங்க சாமி. இவருக்கு துளசி மாலையும் அவருக்கு
அப்படி துளசி மாலை அணிந்திருக்கக்கூடிய அழகரான திருமாலை அடைந்து அது சொல்லும்போது அலங்கல் மொழி குலகன் அப்படிங்கிறது அது சொல்லும்போது பெருமாளை சொல்லும்போது அப்படி ஏற்றி சொல்கிறாங்க கந்தபுராணத்தில் எல்லாருக்குமே சிறப்பு இருக்குது. பெருமாளுக்கு சிறப்பு இருக்குது, எல்லாருக்குமே சிறப்பு இருக்குது. வேதங்களை என்ன சொல்லும் அப்படின்னா இவர் சிறந்தவர், இந்த கடவுள் சிறந்தவர், இந்த கடவுள் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிகிட்டே போகும். எப்போ எல்லா கடவுளுக்கும் மேலே ஒருத்தர் இருக்காரியா சிவபெருமான், அவர் தான் எல்லாரையும் ஆட்கொள்றாரு, எல்லாரையும் ஆட்சி செய்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுதான் வேதம். ஆகம் என்ன சொன்னோம், சிவபெருமானே முழுமுதற் பொருள்னு சொல்லி அவரை அடையக்கூடிய நெறியில சொன்னோம். வேதங்கள் வந்து எல்லாத்துக்கும் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். எல்லா தெய்வத்தையும் சொல்லி கடைசி சிவபெருமான சொல்லுவாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, உங்களுடைய துன்பம் யாது என்று பெருமாள் கேட்டார். அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்க, வந்து துன்பத்தை வந்து சொன்னாங்க. துன்பம் எல்லாவற்றையும் சொல்லி நாங்கள் செய்ய இப்போ சூரபத்மன் வந்து எங்க என்ன செய்ய போறான், அடிமைப்படுத்த போறான், நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று திருமால்கிட்ட கேட்டாங்க. உடனே அப்போது அவர்கள் உரைத்த சொற்களை கேட்டு திருமால் உண்மையான தொழிலுடைய தக்கன் செய்த வேள்வியில் புகுந்து கலந்து கொண்ட தீமையினால் இவையெல்லாம் உண்டாயின அப்படின்னாரு. இந்த தீங்கு எதனால் வந்தது, இப்போ சூரபத்மனால நீங்கள் ஏன் துன்பப்பட போறீங்க அப்படின்னா, ஏற்கனவே தக்கனுடைய வேள்வியில் நீங்கள் சிவபெருமானை ஒருத்து செய்த அந்த வேள்வியின் காரணமாக இப்பொழுது நீங்கள் துன்பப்பட போகிறீர்கள், அதுதான் இந்த விளைவு அப்படின்னு திருமால் சொன்னார். அந்த காரணம் தான் வேள்வியில் புகுந்து கலந்து கொண்ட தீமையினால் இன்று இவையெல்லாம் உண்டாயின. எவர் இதை விளக்க வல்லவர் என்றாலும் இனி செய்யத்தக்க ஒன்றை கூறுகிறேன் கேளுங்கள் அப்படின்னு திருமால் சொல்றாரு. அச்சுதன்னா என்ன சொன்னா அழிவில்லாத அன்றவர் உரைத்த மாற்றம் அச்சுத கடவுள் கேளா புந்தொழில் தக்கன் வேள்வி புகுந்திடும் தீமை தன்னால் இன்றிது பொருந்தில் தம்மால் அறியது விளக்கற்பாளால் ஒன்றில் செய்யும் தன்மை கேள்வி என்றோதல் உற்றான் அப்படின்னாரு. பாட்டில் என்ன சொல்றாரு, அச்சுத கடவுள் அப்படின்னா என்னதும் அழிவில்லாத கடவுள். யாரு, அவருக்கு அழிவே கிடையாது. யாரு, சிவபெருமான் அழிவில்லாத, அதான் அச்சுத கடவுள். கொடிய அந்த சூரபத்மன் முன்காலத்தில் 3 புறங்களை வைத்து சிவபெருமான் தந்தையுடைய வரங்களை பெற்றுள்ளான். அவன் எல்லா அண்டங்களையும் வெற்றி கொண்டான். எனவே நம்மால் வெற்றி கொள்ளத்தக்கவன் அல்ல. இப்போ நம்மளெல்லாம் வெற்றி வாகை சொல்லினான், வென்று வெற்றி வாகை சொல்லினான். ஆனால் ஒருத்தர் மட்டும் என்ன செய்யலை, வெற்றி வாகை சொல்ல முடியல. யாரு, சிவபெருமான் மட்டும் அவர்கள் வெற்றி வாகை சொல்ல முடியல. அப்போ நாம் எல்லாரும் யாரை போய் பார்க்கணும்னாரு, சிவபெருமான் போய் பார்க்கணும். நாம் செய்யத்தக்கது என்னவென்று கேட்டால், செந்தாவரி வீட்டிற்கும் 4 முதலியோரும் மற்ற முனிவர்களும் இதுவே செய்யத்தக்க செயல் என்று மனம் இசைந்து திருமால் உயருடைய பழைய சிறப்புடைய சூரபத்மனை காணுமாறு பாம்பனைந்து நீங்கி அவருடன் போனாங்க. சூரபத்மனை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அத்தனை தேவர்கள் எங்கே போகிறாங்க, சூரபத்மன் போகிறாங்க. அவருக்கு என்ன செய்கிறாங்க, வாழ்த்து சொல்கிறாங்க. சிவமண்டலத்து வர வைப்பா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் வாழ்த்து சொல்கிறாங்க. மணவர்களும் துளசி மாலை அணிந்த முடிவுடைய திருமால் முதலான தேவர்களும் முனிவர்களும் ஆகிய எல்லோரும் சிறப்பு மிக்க சூரபத்மன் எதிரே சென்று வாழ்த்து சொல்லி தன் மீது விருப்பம் உண்டாகுமாறு துதிக்க அவருடன் 11 கோடி உருத்திரர் கூட்டத்தவர் சேர்ந்து நிற்பதை சூரபத்மன் பார்த்தார். அத்தனை பேருடைய யார் நிற்கா, உருத்திரகணங்கள் நிற்காங்க. 11 கோடி உருத்திரர்கள் இருக்காங்க. பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நம்ம சொல்லணும், சூரியர்கள் 12, உருத்திரர்கள் 11, பசுக்கள் 8, அஸ்வினியர்கள் 2, ஆக 33. 33 பேர்களுக்கும் 1 கோடி சிப்பந்தி. அப்போ 33 கோடி தேவர்கள். அப்போ உருத்திரர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, 11 கோடி உருத்திரர்கள் இருக்காங்க. அத்தனை உருத்திரர்களையும் சூரபத்மன் அப்படி பார்த்தா, அத்தனை பேர் சூரபத்மனுக்கு எதிர்க்க நிற்காங்க. அவங்க உருத்திரர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சிவபெருமான் மாதிரியே இருப்பாங்க. ஆனால் சிவபெருமான் கிடையாது. உருத்திரர்கள் அழுத்த தொழில் செய்யக்கூடியவர்கள், ஆனால் சிவபெருமான் அல்ல. இந்த 3 பேரில் இருக்கிறவர்கள் சில பேர் என்ன சொல்லுவாங்க, படைத்தல் சிவபெருமான், காத்தல் விஷ்ணு, அழித்தல் சிவன் அப்படின்றாங்க. அதான் கிடையாது. அழித்தல் யாரு, உருத்தர். அவர் வந்து உருத்தர்கள் எத்தனையோ கோடி உருத்தர்கள் இருக்காங்க. அதில் புனி உத்திரன் இருக்காங்க, பவர் உத்திரன் இருக்காங்க, ஸ்ரீ உத்திரன் இருக்காங்க. இத்தனை உத்திரர்கள் மகா உத்திரங்கிறது தான் சிவபெருமான். இது அவருக்கு எல்லா உத்திரருக்கும் தலைமையாக விளங்கக்கூடியவர் மகா உத்திரன். மகான் சேர்த்தாலே சிவபெருமான் தான். இப்போ மகாவிஷ்ணு அப்படின்னு மகாவிஷ்ணு அப்படின்னா அங்கே சிவபெருமானே விஷ்ணுவாக இருப்பார்னு அர்த்தம். இப்போ மகாலட்சுமி அப்படின்னோம்னா லட்சுமியாகவே சிவபெருமான் இருப்பார்னு அர்த்தம். மகான் முன்னாடி போட்டுட்டோம்னா அங்கே யார் இருப்பான், சுவாமி. அப்படி விருப்பம் உண்டாகுமாறு துதிக்க அவர்கள் 11 கோடி உருத்திரர் கூட்டத்தவர் சேர்ந்து இருப்பதை சூரபத்மன் பார்த்தார். அங்கனம் கண்ட அசுர தலைவன் இவைக்காத 3 கண்களுடைய சிவபெருமானைப் போல பழைய வடிவத்தை உடையவர்களும் மதிக்கத்தக்க தொகைகளில் இருப்பவருமாகிய இவர்கள் யார் என்று வினவ
குளிர்ந்து துளசி மாலை அணிந்த திருமால் சொல்ல தொடங்கினார். இவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல தொடங்குறாரு. அதோட இந்த கதை முடியும். எதிர்கொள் படலாம். யாரை எதிர்கொள்கிறாங்க? அசுரந்தரனை எதிர்கொண்டு இப்போ எங்கே வராங்க? தேவர்களை வந்து பார்க்க வராங்க. தேவர்களெல்லாம் பயந்து அஞ்சு வந்து சூரபத்மன் பார்த்து வாழ்த்து சொல்லி உடனே வாழ்த்து சொல்லும்போது 11 கோடி உருத்திரர்கள் இருக்காங்க. சூரபத்மன் அந்த 11 கோடி உருத்திரர்களையும் பார்த்து என்ன சொன்னால் இது யாருன்னு சொல்லி கேட்க உடனே திருமால் வந்து சொல்ல தொடங்கினார் அப்படின்னு சொல்லி முடியுது. அடுத்து நம்ம வியாழக்கிழமை உருத்திரர் கேள்விப்படுறாங்க. அந்த உருத்திரர்களை பற்றி திருமால் என்ன சொல்ல போகிறாரு அப்படிங்கிறத பற்றி இந்த கந்தபுராணத்தில் தான் எல்லா விதமான இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உருத்திரர்கள் யார், சிவபெருமான் யார், பெருமாள் யார், எல்லா விதமான கதையும் இந்த கந்தபுராணத்துக்குள்ள வந்துடும். ஏன்னா இது 1,00,000 கிரகந்தங்களை கொண்டது இந்த கந்தபுராணம். இந்த கிரகந்தங்கள் என்னங்கிறதுலாம் நம்ம இன்னொரு நாள் நம்ம அது கிரகந்தங்கள் எப்படிப்பட்ட கிரகந்தங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் பார்ப்போம் சொல்லி கதை புரிஞ்சிச்சா? யாரை அசுரந்தனை எதிர்கொண்டு வராங்க. அவர் தான் மாயனுடைய அப்பாவாகிய அசுரந்தனை பார்க்காங்க. 2 சுக்கராச்சாரியரை கூப்பிட்டு போகிறாரு. 2 பேரும் எதிர்கொண்டு அவர் வந்து இந்த மாதிரி சிவபெருமான்கிட்ட வர வாங்கியிருக்காருன்னு சொல்லி மகிழ்ச்சியோடு இருக்காங்க. இருந்தது உடனே தேவர்களை எப்படியாவது மீட்க வேண்டும் என்று வராங்க. உடனே சூரபத்மன் என்ன செய்கிறாரு? தேவர்களை வந்து பார்க்கணும் பூமிக்கு வராரு. வரும்போது என்ன செய்கிறாரு? எல்லாரும் தேவர்கள்லாம் 5 யார்கிட்ட போகிறாங்க? பெருமாள்கிட்ட போகிறாங்க. பெருமாள் என்ன செய்கிறாரு? அவர் அங்கே கொலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி இதெல்லாம் எதுக்காக வந்தது அப்படின்னா ஏற்கனவே கட்டனுடைய வேள்வியில் இந்த மாதிரி தவறு நடந்ததுனால தான் இந்த செயல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவரை நான் வழிமுறைப்படுத்தி நான் சொல்லக்கூடாது கேளுங்க அப்படின்னு சொல்லி உடனே சூரபத்மன் எல்லாம் என்ன செய்கிறாங்க? போய் அவருக்கு வாழ்த்து சொல்கிறாங்க. ஏன்னா சிவபெருமான்கிட்ட வர வாங்கியிருக்காரா அதனால் வாழ்த்து சொல்கிறாங்க. அப்படி வாழ்த்து சொல்லும்போது 11 கோடி உருத்திரரும் அவர் பக்கத்தில் நிற்கிறாங்க. அந்த 11 கோடி உருத்திரரும் யார் என்று சூரபத்மன் கேட்க திருமால் சொல்ல தொடங்கினார் அப்படின்னு முடியுது. அடுத்த 11 உருத்திரரை பற்றி என்ன சொல்ல போகிறாங்கிறத நம்ம பார்க்கணும் என்று சொல்லி இதுதான் உள்ளம் நிறைந்து உவகை சிறந்து இந்த கந்தபுராணத்தை நீங்கள் கேட்டதினால் உங்களுடைய வலிவினை கரைந்து திருவருள் உரையும் என்று சொல்லி திருக்குறள் வாடி அடியின் உரையை நிறைவு சொல்லி வச்சுட்டோம். நினைத்தது எத்தனையில் தவறாமல் நிலைத்த புத்திதனை பிரியாமல் கனத்த தத்துவமுற்றழியாமல் கதித்த நித்திய சீத்தல்வாயே மணித்த பத்ததம கெளியோனே மதித்த முத்தமிழில் பெரியோனே செனித்த முத்திரரில் சிறியோனே திருத்தணி பதியில் பெருமாளே திருத்தணி பதியில் பெருமாளே கைலாய பரம்பரை சுவையான போதனை வைவாயும் 2ஆம் சந்ததிக்கும் விஞ்ஞான பானுவாயும் எல்லாரும் வழி திருவாகு திருவார் ஒரு நமச்சிவாய தேவன் செயலாதி மறுபடியும் திருமணம் பான்மையில் தொடாதீங்க ஒளிவரம் பிறக்கவனன் உண்மை அரசு குறைவில்லாத எதிர்வாழ்க நான்மறை அரங்கல்வங்க நற்றவன் எழுவல்க மேன்மகள் சைவ நீதி விளங்குக ஆறு தடந்தோல் வாழ்க அருமுக வாழ்க வேப்பை குடிசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானிதன் அனைத்தும் வாழ்க மாறில்லா வழி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் வாழ்க சீர் அடியார் எல்லாம் பார்வதீவதையே நாடே போற்றி பார்வதீபதையே நமது